அன்பர்களே, சித்த ஞான மார்க்கத்தில் வாசியோக தவ மையத்துக்கு தியானம் படுவதற்காக பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீங்க. உங்களை அனைவரையும் சித்த ஞான மார்க்கத்தின் சார்பாக வருக நான் வரவேற்கிறேன். எல்லாம் வந்தது பெரும் மகிழ்ச்சி. எல்லாத்த விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி பேரின்பம்னு சொன்னால் என்னுடைய 50 வருஷ நண்பர் தொழிலதிபர் பச்சைக்கல் முருகேசன் சொல்லுவாங்க. நாமக்கல் மாவட்டம் கொக்கராயம்பட்டியில் இருக்கிறது. என்னுடைய 50 வருஷ நண்பர் அவர். நாங்கள் சின்ன வயசில் ஒன்றா இருக்கோம். இதை நான் சொல்லித்தர தெரிஞ்சு அவர் பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து பெரும் பாக்கியம். இப்போ நாம் வந்து இந்த தவத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அறிமுக வகுப்பு மாதிரி சொல்லிட்டு, மனிதன் 2 பயத்தில் வாழ்றான். ஒன்று வாழ்க்கை பயம், ஒன்று மரண பயம். வாழ்க்கை பயங்கிறது அவன் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு 5 வயசு கூட வச்சுக்கலாம். 5 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் வாழ்க்கை பயம். படிக்க சொல்கிறாங்களேன்னு அவனுக்கு ஒரு பயமாக இருக்கும், வேலை கிடைக்கலையேன்னு பயமாக இருக்கும், கல்யாணம் முடிச்சோடனே பொண்டாட்டி மெயின்டைன் பண்ண முடியலையேன்னு பயமாக இருக்கும், குழந்தை பத்தோடனே குழந்தைங்களை படிக்க முடியல 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்குறானேன்னு பயமாக இருக்கும். இந்த பயத்திலேயே அவன் காலத்தை ஓட்டிட்டு வந்தாலும் காலமும் முடிஞ்சிருது. அவன் விரும்பினாலும் ஒரு மாட்டி காலமும் போகுது. கடனாக முதல்ல வாங்கி படிக்க வச்சு காரியத்தை சாதிச்சிடறான். இந்த சஷ்டி எடுத்து போகிறதுக்கு அப்புறம் மரண பயம் வருது. இப்போ நம்ம மரண பயம் வந்துருக்குதா? வீட்டில் கேட்க மாட்டாங்க. 100 கோடிக்கு சொந்தக்காராக இருந்தாலும் சரி, 100 லட்சத்துக்கு சொந்தக்காராலும் சரி, இல்லை 1000 ரூபா சொத்து இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கம்மனு இரு, உன்னோட காலம் வேறு இந்த காலம் வேறு சொன்னால் நீ கேட்க மாட்டேன். நம்ம வேலை முடிஞ்சதில்ல, நம்மகிட்ட இருந்து வருமானம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கம்மனு நீ அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. அப்போ இந்த மனசு வேதனை. இப்போ மரணத்தை அப்போ நினைக்கும், அடடா மரணம் சொல்லியிருக்கிறாங்களே, மரணம் எப்படி இருக்கும், சுண்ணாம்பு குழாயில் போட்டு வைக்கிறாங்க, சித்திரகுப்தன்னு சொல்கிறாங்களே, யமதர்மன்னு சொல்கிறாங்களே. இப்போ யமன்னா யார், சித்திரகுப்தனா யார், சுண்ணாம்பு குழாயில் போட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்களே, முள்ளால் குத்து வாங்குறான்னு சொல்கிறாங்களே யார் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம இந்த பயிற்சியில் வரும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பையன் நம்மளை வாட்டு படுத்திருக்கும் போது அவங்க, ஏன்னா அப்போ கண் மங்கி போச்சு, காது மங்கி போச்சு, சிந்தனை ஆற்றல் இல்லை, செவித்திறன் குறைஞ்சிருச்சு. அதனால் சொல்கிறத உள்வாங்க சக்தி கிரகிக்கிறது இல்லை. ஏற்கனவே என்ன பதிவு பண்ணாங்களோ அதை ரிட்டர்ன் வரும். நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா, எப்படி இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்களா, எங்கேயாவது ஒரு வேலை இல்லாத இடத்துல ஒரு டீ கடையிலே அங்கேயும் ஒன்று சேருவாங்க. அதெல்லாம் வேலை செய்யும்போது எப்படி சின்சியராக பாடுபட்டு தெரியுமா, எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ இருக்கிறவங்களாம் அப்படி இதையே பழைய நாயத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி தொழிலதிபர்களாக தான் சம்பாதிச்சு வந்ததையே பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பேசி வர வேண்டியது நமக்கு 0% கூட பிரயோசனம் இல்லை. படுத்தா நமக்கு நல்ல தூக்கம் வருமா, நல்ல நிம்மதி இருக்குமா, இந்த உயிரை நல்லடக்கம் ஆகுமா அப்படின்னா உயிருக்கு பாடுபடுது. விட்டுட்டு போகிற பொருளுக்கு இவ்வளோ பாடுபட்டுருக்கிறோமே, நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்கு நாம் ஒரு ஒன்றும் இல்லாத, நாம் ஒரு ரோபாவாவது ஒருத்தர் செஞ்சு வச்சிருக்கிறான். ரோபாவுடைய மரியாதை கூட நமக்கு இல்லை. அப்போ யோசனை பண்ணிப்பாருங்க. இந்த உசுறு ஆண்டவனுடையது. ஏன்னா அம்மா கொடுக்க முடியாது, அப்பா கொடுக்க முடியாது. அம்மாவுக்கு அம்மா கொடுத்துச்சு, அம்மாவுக்கு அம்மா கொடுத்து பின்னோக்கி போனால் ஆதானியாவாளுக்கு போய் நிற்கும். அப்போ இந்த உசுறு அப்பாவது, உடல் அம்மாவது. மேலே இருக்கிற உடல் அம்மா, உள்ளே இருக்கிற உசுறு அப்பா. இதுதான் அம்மா. லிங்க முத்திரை. அம்மாவுடைய கர்ப்பப்பைக்குள்ள அப்பானுடைய உறுப்பு போயிடுதல்ல, அப்பா வெளியே தருவாரா, தெரியவாரா? சிவன் தெரியுமா? சிவன் தெரியுமா? தெரியாது. இப்போ சிவன் உள்ள இருக்கிறாரு, அவன் சிவன் இல்லைன்னா அது இயங்குமா? சிவமன்று சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லை. அப்போ இரு பொருள் சேர்ந்தா தான் ஒரு பொருள் வரும். ஒரு பொருள்னால ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. ஒன்று அது பூமி, பூலாவுடைய 0 பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் புலம்புகின்றான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவனே இறைவன். அப்போ அந்த பூஜ்ஜியங்கிறதா அது சுத்தவெளி, பரவெளி, பரமபிதா, அல்லாஹ், ஆதிசிவன். அவர் வரமாட்டார். சிவன் வரவே மாட்டார். சிவன் ஒரு 0% கூட இந்த விண்ணோட்டு கீழே அடிக்க வரமாட்டார். விண்ணுக்கு மேலே தான் இருப்பார். சிவன் இருக்கிற இடங்க விண்ணுக்கு மேலே. விண்ணுக்கு மேலே 4 ஸ்டேஜ் இருக்குது. நமக்கு விண்ணிலிருந்து தான் தெரியும். விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், மண். இங்கிருந்து போனால் மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு அல்லது ஆகாசம். இந்த 5 போது தான் தெரியும். 5 போதத்துக்கு அப்பனா இருக்கிறான். அவன் 4 ஸ்டேஜில் இருக்கலாம். அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் ஸ்பேஸ். அதுதான் அணு, அதுதான் சிவம். அந்த சிவத்தினால் அனுப்பப்பட்ட ஐவர் தான். அதனால சிவன் அங்கே தான் இருப்பான், கீழே வரமாட்டான். சிவத்தினால் அனுப்பப்பட்ட ஐவர் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சதாசிவம், அவர் அனுப்பப்பட்டவர். சதாசிவன் இருந்து இயங்குறார். மகேஸ்வரன் தொண்டபுலையிலிருந்து இயங்குறார்.
ருத்ரன் நெஞ்சிலிருந்து இயங்குறார், மகாவிஷ்ணு தொப்புள் குழியிலிருந்து இருக்கிறாரு, அப்புறம் பிரம்மா மூலாதாரத்து படைப்பு தொழில் இருக்கிறாரு, பிரம்மா, மகாவிஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், சிவம் வெறு சிவம் அங்கே இருக்கிறார். அதனால அவரால் அனுப்பப்பட்ட இது ஐவருடைய தொழில். இது 5 தொழில் செய்கிறாங்க உள்ள இருந்து. அவங்க தான் நம்ம உடம்பை காப்பாற்றுறாங்க. அப்போ பாருங்க, இந்த உடம்பை இயக்கிறது சிவம், உடம்பை கொடுத்தது அந்த சிவத்தினுடைய ஆற்றல் வாங்கி அம்மா அப்பாவுடைய ஆற்றல் வாங்கி கொடுத்தது. இப்போ இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? நான் சொல்றதுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம யாருன்னு கேட்டால் நாம் ஏதாச்சும் இருக்கிறோமா? நீங்க என்ன சொன்ன, நீங்க என்ன எங்க இருக்கிறீங்க? உடல் அம்மாவது, உசுறு அப்பாவது. இந்த பதிவெல்லாம் சமுதாயத்தது, வாத்தியார் கொடுத்தது, தொழிலதிபர்கிட்ட கற்றுக்கிட்டு பதிவெல்லாம் சமுதாயத்தது உள்ள வாங்கி வச்சிருக்கிறோம். அப்பா அம்மானு பேசுறது உறவு முறைகள் வந்து போகிற அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உறவு முறைகள்லாம் சித்த பக்கம் வரி பக்கம் தாய்மொழிகள்லாம் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம இனமும் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற கல்வி அறிவு பூரா ஆசிரியர் கொடுத்துட்டான். நம்ம வீட்டு இருக்கிற தொழில் அறிவு பூரா ஏற்கனவே ஒரு முதலாளிட்டு வேலை செஞ்சு இப்படி இப்படி செய்யப்பான்னு சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து நம்ம டெவலப் ஆகி வந்துட்டோம். இப்போ எல்லாமே சமுதாயம் கொடுத்தது, உடல் அம்மா கொடுத்தது, உயிர் அப்பா கொடுத்தது. நாம் இங்கே எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்துலையுமே நாம் இல்லையே. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எந்த அப்போ எவ்வளோ பெரிய சமாளிச்சோம். அப்போ நான் நிரந்தரமானவள், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, நான் நிரந்தரமானவன், நான் அழிவதும் இல்லை, நான் பிறப்பதும் இல்லை அப்படிங்கிற நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கிற போது தான் இந்த உடம்பு தோன்றுமே. பிரிட்ஜு கெட்டு போகுது, வேற மாற்றிடுறான், அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறோமா? ஃபேன் கெட்டு போகுது மாற்றிடுறான், ஃபீல் பண்ணுறோமா? ஏசி கெட்டு போகுது மாற்றிடுறான், ஃபீல் பண்ணுறோமா? ஆனால் அதை இயக்கிற கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்குதா போயிடுச்சா? இருக்குதா போயிடுச்சா? இருக்குதல்ல. அதே மாதிரி தான் அந்த கரண்ட்டு காந்தமும், காந்தமே சிவம், சிவமே கரண்ட். கரண்ட் யாராவது காட்ட முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் 15ஆம் நூற்றாண்டில் என்னைக்கு கரண்டை கண்டுபிடிச்சாரோ அன்னைக்கே கடவுள் வெளியே வந்துச்சு. இன்னும் காட்டுனா கரண்ட் என்ன கலர்னு யாராவது சொல்ல முடியுமா? அதை பார்க்க முடியுமா? இயக்கத்தை வச்சு தான் சொல்கிறோம். ஃபேன் ஓடுறதுனால கரண்ட் இருக்குதுங்கிறோம், பிரிட்ஜ் இயங்குறதுனால கரண்ட் இருக்குதுங்கிறோம். இயக்கத்தை வச்சு சொல்கிறோம். கடவுளை காட்டுன்னு ஒருத்தர் சொன்னால் இந்த பிரபஞ்சத்தையே 1008 முறை இந்த உலகத்தை வளம் வந்தாலும் கடவுளையெல்லாம் பார்க்க முடியாது. கடவுள் வந்து உணர்ந்தக்கூடிய பொருள். கணவர் எடுத்து காட்டுறதோ ஒரு மகான் தூக்கி கொடுக்கறதோ கிடையாது. கடவுள் என்பது அறிந்து கொள்ளும் பொருள். அறிந்து கொள்ளும் பொருள். எது இப்போ கேட்குது, எது சொல்லுது? ஆண்டு கொண்டு இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆண்டு கொண்டு இருக்கிறவன் வெளியே போயிட்டானே அவன் மாண்டவன் ஆயிடுவான். ஆண்டவன் வெளியே போயிட்டானே அவனுக்கு பேர் என்ன? மாண்டவன். ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய ஆட்டம். ஆண்டவன் வெளியே போயிட்டான் மாண்டவன். அந்த கொம்பு இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொம்பு முட்டும். கொம்பு வெளியே போயிட்டா சமாதி ஆயிடும். சிவத்துக்கு கொம்பு இருக்கும், பெண்ணுக்கு கொம்பு இருக்காது. அந்த சீ எடுத்துட்டா இவனுக்கு தலை சொல்லி போச்சுங்கிறான். அந்த சிவத்தில் இருக்கிற கொம்பு சீ எடுத்துட்டீன்னு வையே சவமாயிடுற. சவம் பேசுமா? சிவன் தானே பேசுது. அப்போ நம்மளை யார் இயக்கிறா? சிவன் தான் இயக்கிறார். அதனால அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னு கேட்டீங்களா, இந்த வழிபாடுங்கிறது மக்கள் நெறிமுறையோட வாழ்ந்துங்கிறதுனால எல்லாமே இந்த அறிவில் வந்து அறிவு நிலையை தெரிஞ்சு முக்தி நிலைக்கு வர முடியாதுங்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்ற பொருள் அமைப்பை இதெல்லாம் பஞ்சபூதங்கள் இயங்குது, நவகோள்கள் இயங்குது, 72,000 நாடி நரம்புல அந்த 27 நட்சத்திரங்களும் கோடான கோடி நட்சத்திரங்கள் விண்ணில் இருக்கிறத கற்பனையாக மக்கள் வந்து அது சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் கண்டுபிடிச்சி இந்த உடம்புக்கும் மனசுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு அது வந்து 27 நட்சத்திரமா 12 ராசிகளோ இதெல்லாம் செக் பண்ணி ஜாதகமாக ஒரு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அதில் வந்து மெயினாக நமக்கு போகிறது தத்துவ பிரகாரம் ஆகம வழிபடி போகிறது பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது, நவகோள்கள் ஸ்தலம் இருக்குது, அப்புறம் சக்தி ஸ்தலம் இருக்குது. அவ்வளோதான். சக்தி கோயில் இருக்குது. அது பல வடிவத்தில் இருக்கும். காளியாயா இருக்கும், மாரியாயா இருக்கும், அம்மன் கோயிலாக இருக்கும். அப்போ சக்தி வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் தத்துவத்தில். சக்தி வழிபாடுங்கிறது அது அம்மன் பெண் தெய்வம் பூரா வந்துடும் சக்தி வழிபாடு. அப்புறம் சிவ வழிபாடு பூரா வந்துடும். அப்போ முருகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. அப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்களும் உள்ளுக்குள்ள நவகோள்கள் நம்மளை மெயினாக தொடர்பு இருக்குது. எண்ணற்ற கோள்கள் நட்சத்திரம் இருந்தாலும் நவகோள்கள் நம்மளோட தொடர்பு இருக்குது. மற்றதெல்லாம் இருக்குது தெரியாது. இப்போ அந்த மைக் கட்டிக்கிட்டு ஒருத்தர் வர்றாங்க, நீங்க சாமி சப்பாரம் வருது, ஊர்வலம் வருது, திருவிழா போட்டிருக்காங்க, ஊர்வலம் வருதுன்னு மைக்கில் சொல்லிட்டு வரான். நம்ம வீதி தாண்டிட்டா அது நம்ம காது கேட்குமா? நமக்கு வந்து சேராது. ஆனால் அது போயிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் எண்ணற்ற நட்சத்திரம் இருக்குது, அது நம்ம தொடர்புக்கு வர்றதில்லை. இப்போ இந்த லக்காவரம் தாண்டி போயிடுச்சு அந்த மைக்கு, நம்ம காது கேட்கறதில்ல. அங்கே இருக்கிறவனுக்கு கேட்கும், அது வேற உலகத்துக்காரனுக்கு கேட்கும். அதனால தான் இந்த பூமி சொல்றதுனால மாறி மாறி போகுது. வெளிச்சம் இரவு பகல் மாறி மாறி போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இந்த பஞ்சபோதம் என்ன, வெளியே இருக்கிற பஞ்சபோதம் நம்ம இருக்குதுதா, வெளியே இருக்கிற நவகோள் நம்ம இருக்குதுதான்ட்டு பின்னாடி சீட்டில் உங்களுக்கு 3வது பாராவில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இறை வணக்கத்தை வணங்கிட்டு அப்பா அம்மாவை வணங்கிட்டு தெய்வத்துக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த அப்புறமா இந்த சப்ஜெக்டை பார்த்து வெளியே பண்ணிக்கலாம். டீ டைம் வரைக்கும் இதை முடிச்சுக்கலாம்.
சரிங்களா? இயல்பாக உட்காந்துக்கிங்க. நான் சொல்கிற வாசகத்தை மட்டும் நீங்கள் கேட்டு உள்வாங்கிக்கிங்க. அதனால் ஸ்ட்ரிக்டாக தவம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. இயல்பாகவே நீங்கள் கண்ணை முடிச்சுக்கிட்டே கூட கேளுங்க. நம்ம பெரியவர்கள் வணங்கிட்டு அப்பா அம்மாவை வணங்கிட்டு நம்ம நமஸ்காரம். பெற்றோர் வணக்கம். ஔவையார் வாக்கியம் நான் சொல்றதை நீங்க மனசுக்குள்ள வாங்கிங்க. திருப்பி சொல்லலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம் முதல் கடமையா. உமதருளால் குருவருள் பெறுவேனே, குருவருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு ஒரு கொடுத்த தாயே தந்தையே. என் அன்னைக்கு வணக்கம், என் தந்தைக்கு வணக்கம். அது நார்மலா கையை வச்சுக்கோங்க. குரு வணக்கம். அகத்தியர் பெருமான் வாக்கியம். ஓம் ஸ்ரீ ஓம் சத்குரு பதமே சாபபாவ விமோச்சனம் ரோக அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம் சதுரயுக சத்குருவே அகஸ்தியர் கிறந்த கத்தாயா போற்றி. அகஸ்தியர் பெருமானுக்கு நமஸ்காரம். இறைவணக்கம். வள்ளுவர் வாக்கியம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மால் போற்றி. அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி. மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி. மதுரை தமிழோதும் அகத்தியரே போற்றி. எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி. இடகலையின் சுழுமுனையின் கமலம் போற்றி. குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி. குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. அருள்சோதி தெய்வம். வள்ளலார் வாக்கியம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சார் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம். ஓதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி இன்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம். சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். பெரியோர்களுக்கு நமஸ்காரம். அருள் தந்தை வேதாத்திரியார் வாக்கியம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் ஆனார். அகத்ததுவே மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவிதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறையில் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி தந்தார் ராமலிங்கர். அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார். அறிவில் அறிவாய் நிலைத்து ஆனால் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோர். யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்பவர் தம்மை கரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே சரணம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். நண்பர்களே, இப்பொழுது நாங்கள் உங்களுடைய சாட்டில் யாரோ ஒருத்தர் கையில் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கோங்க. மற்றையும் பார்த்துட்டு கேளுங்க. இப்போ நீங்கள் கேளுங்க. 3வது பாராவில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கிறோம்? தத்துவம் விளக்கம், ஆன்மீக தத்துவம், அறிவியல் விளக்கம், தத்துவம் 96, உடல் உயிர் மனம் போட்டிருக்கிறோம். தத்துவம் 96ங்கிறது 96 சப்ஜெக்ட் வந்துடும் நான் சொல்கிறதில்ல. அதை நீங்கள் யாரோ ஒருத்தர் மட்டும் சொன்னீங்களா போது. இப்போ ஃபஸ்ட்டு உடல் உயிர் மனதை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது வாக்கியத்தை மட்டும் கவனிங்க. அதை அப்புறம் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ உடல் உயிர் மனங்கிறது இந்த பஞ்சபூதத்தினாலான உடல்னு சொல்கிறோம். பஞ்சபூதத்தினாலான உடல். அந்த உடலில் வந்து ஒரு சுழற்சி இருக்குது. இந்த பூமி வந்து மேலே சுழண்டுக்கிறதுனால, ஆகாசம் தொடர்ந்து சுழண்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விண்ணினுடைய அழுத்தத்தினால சுழலுது. மேலே வந்து இறைவெளியினுடைய அழுத்தம், இறைவெளியினுடைய அழுத்தத்தினால விண்ணு சுழலுது. விண்ணினுடைய சுழற்சியினால அடுத்த லேயரை காற்று சுழலுது. காற்றினுடைய அடுத்த லேயரு அது எக்ஸ்ட்ரா சுழண்டு அது நெருப்பாகுது. அந்த நெருப்பினுடைய அடுத்த லேயரு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து 3 வாட்டராக வருது, தண்ணியாக வருது.
4வது அது அதிகமான தண்ணி ரொம்ப நாள் பல கோடி ஆண்டு காலம்னா அந்த தண்ணி வந்து பாசம் பிடிச்சி மண்ணு பிடிச்சி பூமியாக உற்பத்தி ஆகுது. இதுதான் பஞ்சபூதம் 5வது பூதமாக வர்றது. அப்போ அந்த சுழற்சியில் ஓடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த ஓடிக்கிட்டு இருக்கிறதுனா வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிறபோது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பந்து எறிஞ்சிங்களா, அந்த பந்து எறிகிற போது உங்களுக்கு அது ஒரு செவுத்துல பட்டுச்சுன்னா அந்த நேரடி செவுத்துல படுறதோடு மட்டும் இல்லை, அது படுற போது வெளியே ஒரு அலை அடிக்கும்ல, தெரிக்கும். அந்த தெரிக்கிறதா அந்த பூமி சொல்றதுனால இந்த பிரபஞ்சத்தை சொல்லிட்டு இருக்குன்னா உயிரா இருக்குது. அது வெளியே வர்றதுனால என்னன்னா அது மனமா அலையா வருது. உதாரணத்துக்கு உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையில ஒரு கல் தூக்கி போட்டீங்களா, ஒரு ரவுண்ட் வருது வட்டம். அந்த கல் அந்த வட்டம் எதனால வருது? ஒரு அழுத்தத்தினால. ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க, கற்பனை பண்ணி பார்த்துருங்க, குண்டா போல வச்சிருந்தா கூட ஒரு குட்டையளவு இருந்ததுன்னா ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா நடுவாண்ட பொத்துன்னு விழுந்தோன்னே சுத்தி ஒரு அலை வரும். அந்த அலை எது வரைக்கும் போகும்? அந்த எண்டு எல்லாம் அதனுடைய கரை இருக்குதுல்ல, மறுபடியும் ஒரு அலை போடுறீங்க, 2வது கல் போடுறீங்க, அது போய் கரையில் முட்டி வருதில்ல அந்த அலை வந்துதான். இந்த 2வது போட்ட கல் இது தொடர்ந்து போல போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, இந்த 2வது கல் போடுறதில்ல, அங்கிருந்து வருதில்ல, இங்கிருந்து போகுதில்லைங்க, 2 இடிக்கிற போது வெளியே வருது பாருங்க, அதுதான் மனசு. அந்த வெளியே வர்றது நின்னா மனசு பேச முடியாது. சும்மா போயிட்டே இருந்தா சொல்லிட்டு இருந்தா உசுறு மட்டும் இருக்கும், கோபால் இருப்பான். அப்ப இந்த 2 அணையும் ஓடிக்கிட்டு இருந்தா இடிக்கணும்னு அழுத்தம் கொள்ளுகள் இருக்குது, ஒளி அந்த ஒளி, இந்த 2 வேலை செஞ்சதுனா தான் உங்களுக்கு மனசு வேலை செய்யும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா அதுதான் மனசு வெளிப்படுத்துது. அப்போ உடல் பஞ்சபூதம் 4வது, சுழற்சியினால் இருக்கிறது உயிர். அந்த சுழற்சி அதிகமாகும் போது வெளிப்படுறது மனசு தான் உடல் உயிர். இப்போ பஞ்சபூதங்கள்லாம் 5வது பூதம் வந்து இந்த பூமி. இந்த பூமியில வந்து 5 தன்மை இருக்குது. ஏன் பஞ்சாட்சரம் உலகம் முழுவதும் ஒழிக்குது? எங்க பார்த்தாலும் நமச்சிவாயங்கிறா, சிவாய நமங்கிறா, உலகம் முழுவதும் இந்த பஞ்சாட்சரம் வந்து வந்திருக்குது. எங்க பார்த்தாலும் பஞ்சாட்சரத்தை சொல்லாதீங்க, உலகத்திலேயே கிடையாது. அப்ப இந்த பஞ்சாட்சரம்னு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகலியாண்ட பொன்மனிதன் தாழ் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நாங்க உட்காந்துருக்கிறதா மனசுதானே செஞ்சான், மனசுதான் சதிச்சான், மனசுதான் சதிச்சான், மனசுதான் கடைகால் போட்டான், மனசுதான் கட்டினா, மனசுதான் உங்க ஊர் கட்டினா, மனசுதான் எதுக்குனா, மனசுதான் பூஜை பண்றான், மனசுதான் கும்பிடுறான். தெய்வம் எங்க இருக்குது? இந்த இடத்துல தெய்வம் எங்க இருக்குது? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு நாம தெய்வம்னு கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் செஞ்சது பூரா மனசே. இவன் முதல்ல வந்தானா அது முதல்ல வந்துதா? இவன் தானே முதல்ல வந்திருப்பான், இவன் தானே அது உருவாக்குனான். ஆனா அது வேணும், அது இன வழிபாடு, அது இன வழிபாடு வேணும், சனங்கள் சேர்ந்து வாழ்றதுக்காக. அப்ப அந்த நமச்சிவாயங்கிற வார்த்தையை ஏன் வச்சாங்க? பஞ்சாட்சரம்னு ஏன் வச்சாங்க? அப்ப பஞ்சாட்சரம்னா, பஞ்சாட்சரம்ங்கிறதுனா 5 பொருளுக்கு பேர் பஞ்சாட்சரம். சரம்னா கோர்வையா இருக்கு, பஞ்சம்னா பஞ்சாட்சரம் அப்படிங்கிறதுனா 5 இருக்கு. அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லது நல்லது, ஆண்டவரம் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. தலசா வந்தீங்க, சிரமப்படாதீங்க. அப்ப இந்த பஞ்சாட்சரம் உலகம் முழுவதும் ஒழிக்குதுன்னா அந்த 5 வார்த்தையில என்ன ஒரு சூட்சம் வருது, எத்தனை முன்னாடி இருக்கிறாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு எவ்வளவு உயர்ந்த மதிப்பு இருக்கும், அதுல எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கும் இந்த பஞ்சாட்சரத்துல. ஏன் வச்சிருக்காங்கன்னா 5 எழுத்து, பஞ்சபூதத்துக்கு மட்டும் 5 எழுத்து இல்லை, 5வது எழுத்து 5 பூதம், 4வது எழுத்து 4 பூதம், 3வது எழுத்து 3 பூதம், 2வது எழுத்து 2 பூதம், வா 1 பூதம். இப்போ வான்னா 1 பூதம், அது ஆகாசம். யான்னா ஆகாசம், அது 1 பூதம். யாவுக்கு அடுத்தது அது வாவாகுது. வா ஆச்சுன்னா என்னாச்சுன்னா அது 2 பூதம், அழுத்தம் ஒளி, ஆகாசமும் காத்தும். அப்புறம் சி ஆச்சுன்னா, வாவுக்கு அப்புறம் சி ஆச்சுன்னா அது நெருப்பா மாறுது. அப்புறம் அது வந்து மா ஆச்சுன்னா அது நீரா மாறுது, மா. நா ஆச்சுன்னா அது நிலமா மாறுது. அங்கிருந்து என்ன வருது? யா வா சி மா நா. நாம எப்படி போறோம்? தலையில தான் படிக்கிறோம். நமச்சிவாயங்கிறது தலையில தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அது வந்து அங்கிருந்து ஒண்ணும் இல்லாத பொருள் உருவமாயிடுச்சு. நாம மண்ணிலிருந்து மேல போக முடியும், எடுத்தோடனே விண்ணுக்கு போக முடியுமா? போக முடியாது. அது விண்ணிலிருந்து மண் ஆயிடுச்சு, புல்லாய் பூண்டாய் உசுராயிடுச்சு. நாம இந்த புல்லாய் பூண்டாய் இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் இல்லைன்னு கழிச்சுக்கிட்டு, மண்ணை பிடிச்சிக்கிட்டு, நீரை பிடிச்சிக்கிட்டு, நெருப்பு பிடிச்சிக்கிட்டு, காற்றை பிடிச்சிக்கிட்டு, ஆகாசத்தை பிடிச்சிக்கிட்டு, ஆகாசத்துக்கு வெளியே மறைஞ்சிருக்கிறான். அவனை போய் அங்கே பிடிக்கணும். அப்ப என்னன்னா நாம நமச்சிவாயன்னு சொல்றதுன்னா நாம இங்கிருந்து நம்ம போகணும். அதுதான் அந்த நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொல்றது. நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு நமச்சிவாய வாழ்க்கைன்னா இந்த உடம்புக்கு பேர் நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க, தாழ் போட்டுக்காதியப்பா. நாதம்னா சத்தம், சத்தத்துக்கு பேர் நாதம். நாத விந்து கலாதி நமோ நபன்னு சொல்லுவார் அருணகிரி பெருமாள். நாதம்னா சத்தம், விந்துனா நெருப்பு. இந்த விந்து விடுறோம்ல, சூடா
அது பேர் நெருப்பு. நெருப்பு பேர் தான் விந்து. நம்மளுடைய விந்து, ஆண் பெண் ஒருத்தருடைய விந்துக்கு பேர் நெருப்பு தான் விந்து. அது சூடா இருக்கும், அதுதான் விந்து. அப்போ நாத விந்து கலாதி நவோ நவோ அப்படிம்பாங்க. அந்த விந்து கடையாளமா தான் திருநீர் வைக்கிறது. நம்ம அந்த விந்தை கையில் எடுத்து கொஞ்சம் வெயிலில் காமிச்சிங்களா வைப்ரேட் ஆயிடும், அப்படி தேய்ச்சிங்களா 90 மாதிரி ஆயிடும். அந்த நீர் தான் திருநீர். அதுக்கு பேர் தான் திருநீர். நாம் போடுறதுக்கு பேர் விபூதின்னு சொல்லுவோம். ஏன் திருநீர்னு வச்சாங்கன்னா அது திருநீரப்பா. இந்த நீர் அது உயிர் உற்பத்தி பண்ற நீரப்பா அடையாளம். அந்த நீர் காய்ச்சல்னா உளுத்தனா அந்த நெத்தியில் வச்சிருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்னு அதை வச்சு காமிச்சாங்க அடையாளம். அதுதான் அந்த விந்து தான் திருநீர். அதுக்கு பேர் திருனா உயிர், அது உயிருள்ள நீரப்பா. அதனாலதான் திருனா உயிர் எப்பவுமே அதை நீங்க வச்சுக்க மனசுல. அப்ப திருனா உயிர். அந்த உயிருங்கிறது ஓம்காரத்தினால உற்பத்தி ஆனது. அகாரம் அகாரம் உகாரத்தினால வளர்ந்து, அதனால அதுக்கு பேர் திருநீர்னு பேர் வச்சாங்க பெரியவர்கள். அப்போ பஞ்சாட்சரம்னா 5வது போதும் நான். அப்போ மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி. பூமியில் 5 விதமா இருக்குது. சிலது போட்டா உடனே முளைக்கும், சிலது கரங்களோட இருக்கும், சிலது ரொம்ப நாளாக முளைக்கிறதுக்கு ரொம்ப பூமியை சீர்திருத்தம் பண்ணணும். இப்போ பூமியில் எப்படி மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், பாலை 5 விதமான பூமி தர இருக்குதோ, அப்போ இந்த 5வது போதும் நம்ம உடம்புலயே 5 இருக்குன்னு பண்ண மண்ணு மாதிரி. 5வது போதும் வெளியே 5 காட்டியிருக்கிற கடவுள். இந்த 5வது போதும் நமச்சிவாயாவத்தில் 5வது இருக்கிற போதும் நம்ம கிட்டே 5 இருக்கணும் இல்லை. அப்போ இந்த உடம்பு டெக்ஸ்சர் இந்த மண்ணு மாதிரி இந்த உடம்பு தான் முதல். 5வது 1 வந்து இந்த உடம்பு. 2வது உடம்புக்குள்ள இருக்கிற சிறுங்குடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, இந்த மூளை எல்லாம் சதை. இந்த சதையெல்லாம் 2வது. 3வது இந்த சதையெல்லாம் தாங்கி பிடிக்கிற எலும்புகள்லாம் இருக்கிறது 3. 4வது எல்லாத்துக்கும் ரத்தோட்டத்தை கொண்டு கொடுக்குறது நரம்புகள். 5வது ரோமம். இந்த 5 பூதம் வெளியே இருக்குது, நம்ம உடம்புக்குள்ள 5 இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? கரெக்டா? 5 இருக்குது. வேற எது தவிர 5 இருக்குதா? 1 உடம்பு, 2 உள்ள இருக்கிற சதைகள் எல்லாம் கிட்னி, ஆற்றில், லஞ்சு, சிறுமுடல், பெருங்குடல், மூளையெல்லாம் சதை. அடுத்தது 3வது எலும்பு, 4வது எலும்பு சுற்றி ஓடிட்டு இருக்கிற நரம்புகள், 5வது ரோமங்கள் இயற்கையாக முளைக்கிறது கீழே மேலே எல்லாம். இந்த 5 மண்ணுக்கு அடையாளமா. 4வது பூதமா இருக்கிறது நீர். அப்ப வெளியே இறைவன் 4 நீரை காட்டியிருக்கிறான். 1 கடல் நீர், 1 மழை நீர், 1 ஆத்து நீர், 1 ஊத்து நீர். இது பூமி தோன்றதுக்கு முன்னாடி, நாம தோன்றதுக்கு முன்னாடி உற்பத்தி ஆயிடுச்சு. 41 6 உற்பத்தி வரல. உடல் மழைகள் வந்து உங்களுக்கு பூம்புகார் போதில் 6 நீர்வழி பாதை அதெல்லாம் மனசெல்லாம் போடல, எந்த ராஜாவும் போடல. அது இயற்கையாக போட்டது. அதுல இருந்து வடிமலிச்சு நம்ம கொண்டு வரோம். ஏரி குளம் கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதெல்லாம் வடிமலிச்சு கொண்டு வரோம். இந்த குடமலையில் வந்து உற்பத்தியாகி போகிறது, அது அங்கங்கே நம்ம அழகுபடுத்தி கட்டுற டேம் கட்டி அந்த நீர்வழி பாதை அதே போட்டுக்கிட்டது அங்கே உற்பத்தியாக இங்கே போகிறது. அப்போ 1 வந்து பெரிய கடல் நீர், அதில் மழை நீர் 2 பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ஆற்று நீர் பார்க்குறீங்க. இது இயற்கையாக கடவுள் நம்ம காட்டுறது சொல்கிறேன். இன்னொன்று ஊற்று நீர். எங்கேயாவது பார்த்தீங்களா ஒரு சொன்ன மாதிரி ஊற்று ஓடிக்கிட்டே இருக்குது. அது நாமெல்லாம் ஒன்றும் உற்பத்தி பண்ணுறது, அதே வந்துக்கிட்டே இருக்குது. மணலில் வந்து தண்ணி இல்லாத காலத்தில் கூட குடத்தை கொண்டு போய் தொட்டாங்குச்சி வச்சு நோண்டி மோண்டு வருவாங்க. இந்த 4 நீர் இயற்கையாக இருக்குதுல்ல, இருக்குதுங்களா? 4 நீர். இந்த 4 இயற்கை கடவுள் காமிச்சிருக்கிறார். இது 4 தவிர நீர் வெளியே வச்சு பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க, எனக்கு கிளியர் பண்ணிக்கலாம். தெய்வத்தினுடைய சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் வந்து மறுபடியும் இதை சரியாக கடைபிடிக்க முடியல, பயிற்சி பண்ண முடியலைங்கிற ஏக்கம் தான் இருக்கணும் இல்லையா? இத்தனை தேவையில்லாத 1000 கோயில் கட்டினா, தேவையில்லாத 1000 சிலை செஞ்சாங்கிறது இந்த காமம் விட்டு போகக்கூடாது. உங்களுக்கு கருவடை கூட வரக்கூடாது. அந்த தெய்வத்தை நினைச்சு சொல்லி கொடுத்ததை நினைச்சு கடைபிடிக்க முடியலைங்கிற ஏக்கம் இருக்கணும் இல்லையா? தெய்வத்தை தேடி அலையிறது இருக்கக்கூடாது. நீங்க போங்க, எங்க வேணாலும் போங்க, வாங்க, அதில் ஒரு பிக்னிக் மாதிரி சந்தோஷம் போயிட்டு வாங்க. எங்க போனாலும் நீங்களா தான் இருக்கணும். நீங்களா தான் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு 5 ஜீப் இருக்குது, செல்போன் வச்சிருக்கிறீங்க, 25,000 செல்போன்ல 5 ஜீப் வச்சிருக்கிறீங்க. எது உயர்ந்த நதியா நான் பேர் சொல்லல, அந்த நதியிலே போய் குளிங்க. அது எவ்வளவு பெரிய பிளைட்ல போய் கூட போய் குளிங்க, நல்லா குளிங்க. அங்கேயே ஒரு பூசையை வச்சு 1000 அர்ப்பணம் பண்ணுங்க, 1 லட்சம் அர்ச்சனையே பண்ணுங்க. அப்படி பண்ணால் அதை எடுத்து போட்டா, அதை மறுபடியும் குளிக்க வச்சு பூஜை பண்ணி எடுத்து போட்டா அந்த ஜிப்பு பாடுமா, வேற பாடுமா? ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிறது பாடுமா, புதுசா பாடுமா? இல்லையா? அங்க போனா தான் நீங்க பதிவு போயிருந்தீங்களே. அது எனக்கு வேண்டாம், கந்தர் சஷ்டி வேண்டாம், கந்தர் சஷ்டி பாடணுமில்ல. நீங்க குளிச்சிருக்கிறீங்களப்பா, பாவம் போயிருக்கணுமில்ல. என்னங்களா? குளிச்சா பாவம் போகணும் இல்லைங்க. ஏன் பாவம் போகல? வேற பதிவு பண்ணாதான் வேற பாட்டு பாடணும். அப்ப இங்க பண்ணுமல்ல. அப்ப எனக்கு நல்லது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க எடுத்துக்கிட்டா இவங்க எடுத்து எவங்க எடுத்தா? நாம தான் பதிவு பண்ணோம். நாம தான் பதிவு பண்ணோம், யாரும் பதிவு பண்ணல. அப்ப என்னன்னா, நமக்கு சரியில்லைன்னு நாம தான் மாத்தணும். அப்ப அது சரியில்லை ஜீப்ல, அது வேற செல்போன்ல அந்த மாதிரி எந்த செல்போன் மிஷின்ல போட்டு பண்ணணுமோ அதை டெலிட் பண்ணி பதிவு பண்ற மாதிரி இங்க பதிவானது யாரு ஊராக கொடுத்தாங்க, பக்கத்துக்கு வரணும். நாம தான் இந்த படிப்பு வேணும்னு நாம விரும்பி படிச்சோம். இந்த தொழிலுக்கு போறோம்னு நாம தான் போனோம். இந்த பொண்ணு தான் வேணும்னு நாம தான் கட்டணும். போன திருப்பி வச்சிருங்க, கமுத்தி வச்சிருங்க, தயவு செஞ்சு கமுத்தி வச்சிருங்க. அது போன அமைஞ்சு அறிஞ்சுன்னா உங்களுடைய கண் அங்கே போகும். ஏன்னா ரொம்ப சமாச்சாரம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் போய் ஃபோன் பேசிட்டு அப்புறம் உள்ள வந்துருங்க. ஏன்னா இதை 1 கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத சமாச்சாரம், சாதாரணமான விஷயம் இல்லை. நான் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறேன். சும்மா அவ்வளோ தூரம் பாடுபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சாதாரணமாக யாரையும் சொல்லலை, அவ்வளோ சிரமப்பட்டு தெரிஞ்சுட்டு வந்து சொல்லியிருக்கேன்.
அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால உயிரோட்டமா கேட்கணும். ஆனா அந்த விஷயம் தெரிஞ்ச பொருள் இருந்தால் ஆனா தெரியாத வாக்கியம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பொருள், ஆனா உங்க வாழ்நாள்ல நீங்க தெரிஞ்சுக்காத விஷயம். தெரிஞ்ச பொருள் தான். நீங்க எல்லாம் நான் சொல்ற பொருள் பூரா உங்களுக்கு தெரியும், ஆனா அதனுடைய உண்மை தத்துவம் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னா நீங்க தெளிவாயிருவீங்க. தெளிவுபடுத்திட்டா வருமானம் போயிடும், சொல்ல மாட்டாங்க. அப்ப அதனால 4வது பூதம் நீர். வெளியே கடல் நீர், மழை நீர், ஆத்து நீர், ஊத்து நீர். இதுதான் ஏரி, குளம், கிணறு, கட்டையெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? நாமளா செயற்கையை உருவாக்கப்பட்டது. அப்ப இயற்கையா இருக்கிறது 4 நீர். இந்த 4 நீர் உங்களுக்குள்ள இருக்கணும்ல. உங்களுக்குள்ள 4 நீர் காட்டுறாங்க கடவுள். ஏன் அந்த பஞ்சாட்சரனா இவ்வளவு உயர்ந்து இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுனால அவ்வளவுதான் நான் விளக்கிக்கிட்டு வரேன். அப்போ ஒண்ணு சிறுநீர் யூரின், இன்னொன்று பெருநீர் ரத்தம், 3வது உமிழ்நீர், 4வது வேர்வை. இந்த உமிழ்நீர் வரலைன்னா செத்து போயிடுவா மனசன். உமிழ்நீர் தான் வருது. சிறுநாக்குன்னு சொன்ன மாதிரி பழிநீங்கம். அந்த பழிநீங்கத்திலிருந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கு எச்சை. அந்த எச்சை ஓர தான் உங்களுக்கு உசுறு இருக்கும். அந்த எச்சை வறண்டு போச்சுன்னா நாக்கு வறண்டு போயிட்டா மனசு செத்துவான், இருக்க மாட்டான். அந்த லிங்கம், அந்த பனிலிங்கம் தான் உங்களுக்கு உசுரை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. லிங்கம் உங்களுக்கு அதான் உமிழ்நீர்னு சொல்லுவோம். அந்த உமிழ்நீரை விசுன்னு காரி துப்பக்கூடாது. உமிழ்நீர் வந்ததுன்னா முழுங்கிடணும். சளி இருமல் வந்தால் தான் காரி துப்பணும். உமிழ்நீர் வாயில எச்ச வந்தா கூட அது முழுங்கிடணும். அதுதான் சத்து, சுத்த சத்து. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்றது சுத்த சத்து. அதுதான் அது மருந்து, நல்ல மருந்து, மகத்துவம் பொருந்திய மருந்துங்கிறது அந்த உமிழ்நீர் தான். அது அந்த உமிழ்நீர் கொடுக்குற சக்தி, உயிராற்றல் அதில் இருக்குது. உயிராற்றல் தான் உமிழ்நீரை சொல்லிட்டு வருது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 1 உமிழ்நீர், 2 வேர்வை, 3 சிறுநீர், 4 ரத்தம். இது 4. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 4வது பூதமாக இருக்கிறது 4. நமக்குள்ள 4 இருக்குதுங்களா? 4. 3வது பூதமாக இருக்கிறது சி, நெருப்பு. அப்போ வெளியே அக்னி மண்டலம் இருக்குது. அக்னி மண்டலத்துக்கு மேலே கீழே சூரிய மண்டலம் இருக்குது. சூரிய மண்டலத்துக்கு கீழே சந்திர மண்டலம் இருக்குது. மொத்தம் 3 மண்டலத்தையும் நம்ம கடந்தா தான் சிவன் அடைய முடியும், முக்தி அடைய முடியும். அப்போ அக்னி மண்டலம், அக்னி மண்டலத்துக்கு அடுத்தது சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்துக்கு கடைசியாக பார்க்கறது சந்திர மண்டலம். அப்போ நாம் இங்கிருந்து பார்க்கறதுன்னா அக்னி மண்டலம், காலிலிருந்து இடுப்பு வரைக்கும் அக்னி மண்டலம், இடுப்புலேருந்து தொண்டைக்குழி வரைக்கும் சூரிய மண்டலம், தொண்டைக்குழியிலேருந்து இந்த உச்சி சிரசு இருக்கிறது சந்திர மண்டலம், சிரசு சந்திர மண்டலம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 3 மண்டலத்திலையும் காட்டினா, அப்போ அங்கே வெளியே 3 மண்டலம் இருக்குது. நமக்குள்ள 3 பகுதியாக காட்டுறாங்க. பாதத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் அக்னி மண்டலம், இடுப்புலேருந்து தொண்டைக்குழி வரைக்கும் சூரிய மண்டலம், அதில் நெருப்பு பகுதி. இது சாந்தமாக இருக்கிறது சந்திர மண்டலம், தொண்டைக்குழியிலிருந்து உச்சி சந்திர மண்டலம். இந்த 3 மண்டலத்தில் யார் கிடக்கிறாங்களோ அவளுக்கு தான் முக்தி அப்படின்னு தெரிவிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் பஞ்சாட்சரத்தில் 2வது பூதமாக இருக்கிறது காற்று. 2வது பூதமாக இருக்கிறது காற்று. வெளியே 2 காற்று இருக்குது. ஒன்று இயற்கையாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தென்றல் காற்று, இன்னொன்று புயல் காற்று. 2 காற்று இருக்குதா? தென்றல் காற்று ஒன்று, புயல் காற்று ஒன்று. 2 காற்றுக்கு மேலே வெளியே காற்று இல்லை. ஒன்று புயல் காற்று, தென்றல் காற்று. அப்போ தென்றல் காற்றுங்கிறது இந்த உடம்புல என்னன்னா அதுதான் சிவாயா, அதுதான் வாசி. அது இயல்பாக இங்கே அது பேசாது. அது வேகமாக அடிக்குது பாருங்க, அந்த காற்று தான் மூச்சு. இந்த மூச்சு பேசும், வாசி பேசாது. மூக்கு வழியாக வர்றது பேசணும். வாசியில் தவம் பண்ணும் போது போய் நீங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, வாசி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்ட வச்சு பாருங்க, ஒரு 0% கூட இந்த மூக்கில் காற்று வர்றது தெரியாது. இந்த 0% கூட மூக்கில் காற்று வந்து போனால் தான் அவனுக்கு சாவு. மூக்கில் காற்று வராத உள்ளே இயங்கிக்கிட்டு இருந்தால் அப்படியே உசுறுன்னு போச்சுன்னா அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவன் முக்தி ஐக்கியம்னு சொல்றது. அதுதான் சொல்றது. அந்த உசுறு உள்ளே ஓடிட்டு இருக்கு. வெளியே ஓடுற உசுறு இந்த மூச்சு கொண்டே உள்ள அடக்கிடலாம். வாசி பண்ணுறோம், இந்த மூச்சு அங்கே போய் சேர்ந்துக்கும். அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இது மூச்சு 1 முழம் ஓடுறது, வாசி 1 சான் உள்ள ஓடுறது. இதுலேருந்து இது வச்சுனா 1 சான் வரும். இதில் இந்த கையை வச்சிங்களா இங்கே 1 சான் வர வச்சுங்க. தொப்புள் பள்ளியிலிருந்து வச்சிங்களா இங்கே போடுது. திருப்பார்கடலிருந்து வர்றது. இது உயிர் உற்பத்தி பண்ணுற மூச்சு. இது புஷும் போகும். ஆனால் இந்த மூச்சை அந்த 1 சானோட சேர்த்த முயற்சி பண்ணுறான், முளம் ஏறுது. அப்போ இந்த சாணில் ஏற்றுறான். இந்த 1 முளத்தை இந்த சாணில் ஏற்ற முயற்சி பண்ணுறான். ஆனால் சாண் ஏறுது, இந்த முளம் மறுபடி சறுக்குது. இந்த புலனின்ப மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையில் சிக்கி கிடக்கிறேன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையில் சிக்கி தோண்டு போய் கிடக்கிறேன். அதனால இது இழுக்கிறான். அட வாடா போடான்னு இந்த 1 முளத்தை இழுக்கிறான். என்னால் முடியாதப்பா அப்படின்னு மறுபடியும் கீழே வந்துடுது. அந்த சாணி ஏற்றுது, ஆனால் இந்த முளம் அதையும் இழுத்துட்டு வந்துடுது, சறுக்குது நண்டு மாதிரி. அதனால அந்த 2வது பூதமாக இருக்கிறது காற்று. இந்த வெளிக்காற்றை நம்ம உள்காத்தோட சேர்த்துறது தான் இந்த நமக்கு பயிற்சி. அடுத்தது ஆகாசம் அல்லது விண்ணுன்னு சொல்றது 1. விண்கலம் 1 தான், ஆகாசமும் 1 தான். அப்போ இந்த காற்று 5 பூதத்துக்கு 5 உறுப்பை காமிச்சாச்சு, 4க்கு 4 நீரை காமிச்சாச்சு, அக்னிக்கு 3 மண்டலத்துக்கு காமிச்சாச்சு, காற்று 2 காற்று, உள் சுவாசம் வெளி சுவாசம் 2 காமிச்சாச்சு, வெளியே தென்றல் காற்று புயல் காற்று இருக்குது. அப்போ ஆகாசங்கிறது இன்னும் 1 இருக்கு நம்மளோட உடம்புல. அது 1 தானே, மேலே 1 தான், இங்கே 1 தான் இருக்கு. அப்போ அது எதுவாக இருக்கு? அந்த 1 எதுவாக இருக்கு உங்கள் உடம்புல? ஆகாசாராவது அளக்க முடியுமா? ஆகாசத்தை அளக்க முடியுமா? உங்கள் மனசாராவது அளக்க முடியுமா? அளக்க முடியுமா? மனசு உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். மெட்ராஸுக்கு போயிருக்கு உங்கள் மனசு.
உங்க மனசு மெட்ராஸ் போயிடுச்சு, இவருடைய மனசு மதுரைக்கு போயிடுச்சு, அண்ணனுடைய மனசு பள்ளிவாளையம் போயிடுச்சு, என்ன பண்றாங்களே. அப்ப இந்த மனசு யாராவது அளக்க முடியுமா? ஆனா அறிஞ்சிக்கலாம். மனசை அளந்தார் இல்லை, அறிந்தார் உண்டு. மனசை யாரும் அளக்க முடியாது, அதை அறிஞ்சிக்கலாம். அது ஆகாசம். ஆகாசத்தை யாரும் அளக்க முடியாது, ஆனா ஆகாசம் தான் மனசா இருக்குதுங்கிறது அறிஞ்சிக்கலாம். அப்ப அந்த 1வது போதும் ஆகாசம், அது மனசா இருக்கிறது நம்ம கிட்ட, அதுதான் மனமா இருக்கு. எது மனமா இருக்குதுன்னா அதனுடைய உறுப்பு எதுனா ஆகாசம் தான். அதனுடைய அழுத்தம் குறைஞ்சதுன்னா தான், விண்ணனுடைய அழுத்தம் குறைஞ்சா தான் பேச்சு போச்சு, பாமாவுக்கு வந்துடுவான். ஏன்னா காத்துல இருந்து இயங்கிட்டு இருப்பானே, காத்து இருந்துருந்தா கூட இயங்கிட்டு இருப்பான். விண்ணு அழுத்தம் குறையிற போது தான் பேச்சு இல்லை. காத்து இருந்தாலும் உசுறு தானே காத்து ஓடிட்டு இருக்குது. என்னன்னா அங்க ஒரு போது இருக்குது, இங்க ஒரு போது இருக்குது. இதுதான் இந்த பஞ்சபோத உடம்பு இருக்கிறது. நம்ம அடுத்தது உங்களை அட்டையில் என்ன இருக்குது? நவகோள்கள். அப்ப பஞ்சபோதத்துக்கு அடுத்தது நம்ம இந்த பஞ்சபோதத்தை நம்ம வணங்கணும். எல்லாம் அறிவுல தெரிஞ்சு வெளியே வணங்க வரமாட்டாங்கன்னு தான் இந்த பஞ்சபோத ஸ்தலங்களை வெளியே அமைச்சு வச்சாங்க. அதனால திருமேனி, அதாவது திருமேனி தத்துவம், திருக்கோயில் தத்துவம். திருமேனி திருக்கோயில் தத்துவம் தான் கொடுத்துருக்கேன். திருமேனியும் திருக்கோயில் தத்துவம்னு கொடுத்துருக்கேன். அப்ப இந்த பஞ்சபோதத்தை உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த பஞ்சபோதத்துக்கு அடையாளமா தான் வெளியே பெரியவர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. மண்ணுக்கு அடையாளமா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரநாதரும், நீருக்கு அடையாளமா திருவானைக்காவல் காலகஸ்திரியும், அப்புறம் இதுல என்னது திருவானைக்காவல் தலகண்டீஸ்வரர் திருச்சியில, ஆமா. அப்புறம் நெருப்பு கடையாளமா திருவண்ணாமலையில அக்னீஸ்வரரும், காத்து கடையாளமா காலகஸ்திரியில வாயுலிங்கமும், ஆகாசத்து கடையாளமா சிதம்பரத்துல அருவமா இருக்கும் நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறது. மின்னு நடனம் ஆடுதல், மின்னல் அணுக்கள் நடனம் ஆடுதல், நடனாடுறதுக்கு அடையாளமா அது அருவத்தை காட்டுறாங்க. நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறது நடராஜில அடையாளமா காட்டுறது அது ஆகாசம். அப்ப மண்ணு காஞ்சிபுரம், நீர் திருவானைக்காவல், நெருப்பு திருவண்ணாமலை, காற்று காளகஸ்திரி, விண்ணுங்கிற ஆகாசம் சிதம்பரம். இந்த பஞ்சபோத ஸ்தலங்களை அமைச்சு வச்சு காமிச்சாங்க. அடுத்தது உங்களுக்கு நவகோள்கள் நம்ம தலை வணங்கலாம். பெரும்பாலும் வணங்குறது நவகோள். சூரியனார் கோயிலுக்கு போவீங்க, அப்புறம் சந்திரன் கோயிலுக்கு போவீங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவீங்க செவ்வாய்க்கு, புதன் ஸ்தலம் போவீங்க, வியாழன் குருஸ்தலம் போவீங்க, வெள்ளி சுக்கரன் போவீங்க, குஞ்சனூர் போவீங்க, சனி உங்களுக்கு இது போவீங்க, திருநள்ளாறு சனிக்கு போவீங்க, ராகு கேதுக்கு போவீங்க, கேது திருநாகேஸ்வரம் போவீங்க, ராகு கேது திருப்பெரும்பாலன் போவீங்க, திருப்பெரும்பாலன்னு ஒரு ஊருக்கு கேதுக்கு. இந்த நவத்தலங்களுக்கு நீங்க போவீங்க. அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டானா உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற நவஸ்தலம் பஞ்சபோதத்தை பார்த்துட்டீங்க. இப்ப நவகோள் ஸ்தலம் இருக்கணும்ல, நவகோள் ஸ்தலம் இருக்கணும்ல, வெளியே இருக்கிற நவகோள்கள் காமிச்சிருக்காங்க. அந்த நவகோள்கள் உங்களுக்கு இயக்கணும்ல. இப்ப நவகோள்கள் உங்களுக்கு இருக்குது. சூரியன் வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், வலது நாசி செவ்வாய், இடது நாசி புதன், வலது காது இதான் குரு உபதேசம் கொடுக்கிறது. வலது காது வியாழன் குரு, வெள்ளி காது பெண். இந்த பக்கம் வர்றது போற இந்த பக்கம் வர ஒரு பெண், இந்த பக்கம் வர்றது ஆண். அப்ப இது வெள்ளி. நாக்கு சனி, ராகு மலதுவாரம், கேது ஜலதுவாரம். அது ஆன்மீகத்துக்கு உண்டானது. கேது உயிர் உற்பத்தி பண்றோம், அந்த சக்தி இங்க ஒளி சேரும். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. என்சான் உடம்படியோ 7-2 வாயிலடி அப்படின்னு சொல்லுவார் அல்லினி சித்தர். என்சான் உடம்படியோ 7-2 வாயிலடி, பஞ்சாயத்து காரரைவர் பட்டணமும் வரி போயின்பார். இந்த பட்டணம் போக கூடாது, என் பட்டணம் வரி போயிடுச்சு. பஞ்சாயத்துக்காரர் ஐவர், இந்த பஞ்சாயத்து ஐவர் சிக்கிட்டு 5 புலன், இந்த 5 புலன்ல சிக்கிட்டு இவங்க பஞ்சாயத்துல இருந்து மேல முடியல, இதுல சிக்கிட்டு படாத பாடுபட்டு. அதனால என்சான் உடம்படியே 7-2 வாயிலடி, மேல 7 கீழே 2. இந்த 7 உள்வாங்கிறது, 7 வாயில் உள்வாங்கிறது. ஒரு விஷயத்தை பொறுத்தா உள்ள வாய்க்குது, கண்ணில் பார்த்தா உள்வாய்க்குது, நாக்கில் உள்ள வாய்க்குது. இந்த 7 உள்வாங்கிறது, இந்த 2 வெளியே தருது. இது கிளாக் வைஸ், அது ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது வெளியே தருது. ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்துது, ரிட்டன் தான் சுத்துது. இப்படி பூமின்னு சுற்றில சுத்தாது, அது இப்படிதான் சுத்துது. இது மாதிரி சுத்துறது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது. உள்ள இருக்கிற பொருள் வெளியே வந்துடும், கழிவு பொருள் இருக்குது. அந்த ராகு கேது கீழே. அப்ப 7 வாசல், கீழே 2 வாசல். அது சில மகான்கள் இந்த 7 வாசலுக்குள்ளேயே பின்னாடி 2 துவாரப்பாளர்கள் இருப்பாங்க. சிறுநாக்கு தொங்குது பார்த்தீங்களா, இந்த நாடி ஏறி இறங்கிறது. அது 2 உள்நாக்கு சிறு முனையா ஊசி முனையா இருக்குது. அதான் 2 நாடி ஏறி இறங்குறது. அது அம்மா மூச்சு அப்பா மூச்சு போகுது. அந்த இடத்துல கட்டி இருக்கிற கொழுப்பு நிவந்தா தான் இந்த பிரம்ம பிரகாசம் பெருவடி நம்ம பார்க்க முடியும். சில பேர் 9 வாசலுக்கு அதை சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையான சித்தர்கள், பெரும்பாலான சித்தர்கள் சொல்றது இந்த 7 வாசல், இந்த 2 வாசல் தான் சொல்றாங்க. இதுதான் நவக்கிரக ஸ்தலங்களுக்கு. வெளியே இருக்கிற நவக்கிரக ஸ்தலம் உங்களுக்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பஞ்சபோத ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் அடுத்தது என்ன போட்டுருது? பஞ்சபோதத்துக்கு அடுத்தது உங்களுக்கு அது நவகோள் தான் சொல்லிட்டு பஞ்சபோத ஆதாரம் 6 ஆதாரம் வெளியே இருக்குது. 1 மூலாதாரம், 2வது சுவாதிஷ்டானம், 3 மணிப்பூரம், 4 அநாதகம்,
5 விசிக்தி 6 புருவ மையம். இது 6 ஆதாரம். இந்த ஆதாரத்தை தான் 6 ஆதாரம்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. அப்போ மூலாதாரம் 1 சுவாதிஷ்டானம். மூலாதாரங்கிறது இந்த ஜெனடிக் சென்டர் இருக்கிற இடம். சுவாதிஷ்டானங்கிறது அந்த நீர் மையம், உயிர் மையம் இருக்கிற சுவாதிஷ்டானம். மணிப்பூராங்கிறது இந்த தொப்புள் மையம். அனாதகங்கிறது இங்க நெஞ்சு மையம். விசிக்திங்கிறது இங்க தொண்டைப்பொடி மையம். விசிக்தி ஆர்கிடிங்கிறது புருவ மையம். இது 6 ஆதாரம். அடுத்தது அக்ஷரம் 51 இருக்கும். இந்த அக்ஷரம் 51னா இந்த 51 அக்ஷரத்தை வச்சு தான் இந்த மந்திரம்லாம் சொல்லுவாங்க. எந்திர மந்திரம் கட்டுறவங்கலாம் சொல்லுவாங்க. நம்ம எந்திர மந்திரத்துக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வந்து நேராக தவறு தான் பண்ணுறோம். அப்போ இந்த 51 அக்ஷரம் அப்படின்னு சொன்னீங்களா, இந்த தாமரைன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். இந்த 72,000 நாடி நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 72,000 நாடி நரம்புகள் அங்கங்கே பிரிஞ்சு போகும். இந்த பீனியல், பிட்யூட்டி, தைராய்டு, பாராதைராய்டு, தைமிசின், இந்த மாதிரி இங்கிலீஷ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதை நாம் சொல்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாதாக, விசிக்தி, ஆகினை, துரியம் அல்லது சகஸ்திராத்தலம். இந்த 7 நிலைக்கு இருக்கிறது இந்த 51 அச்சரம்னு சொல்லுவாங்க. இந்த 51 அச்சரத்தை சித்தர்கள் வந்து தாமரையாக சொல்லுவாங்க. இப்போ மூலாதாரம்னா 4 தாமரை. மூலாதாரங்கிறது 4 தாமரை நீங்கள் கூட்டிங்க. சுவாதிஷ்டானங்கிறது 6 தாமரை. மணிப்பூரங்கிறது 10, 20 ஆச்சுங்களா. அனாதாங்கிறது 12, 32 ஆச்சா. விசிக்திங்கிறது 16. இதுதான் 16 தொண்டபடி. அப்போ 16 40 எத்தனை ஆச்சு? 48 ஆச்சுங்களா. இது வந்து மகேஸ்வரன் மனோன்மணி இருக்குது. அதாவது சதாசிவம் மனோன்மணி. இது மகேஸ்வரன் மகேஸ்வரி. சதாசிவம் மனோனி தாய் இருக்கிறது. அதாவது சிவசக்தின்னு வச்சுக்கங்களேன். சிவனும் சக்தி சேர்ந்து இருக்கிறது இது 2. இந்த 2 தாமரை. இப்போ ஃபஸ்ட்டு 4 தாமரை மூலாதாரம், அடுத்தது 6 10, அடுத்தது மணிப்பூரகம் 10 20, அப்புறம் அனாதகம் ஒரு 12 32, விசிக்தி ஒரு 16 48, ஆகினை 2 50. இந்த சிவனு சக்தி ஒன்று சேர்த்ததுனால இணைஞ்சு மேலே போகிறது தான் துரியம் போகிறது தான் 1. 2 பேர் ஒன்றிணைஞ்சி அழியா போகிறாங்க. குண்டலினி. குண்டம்னா நெருப்பு, அலினா வந்து ஆண் இல்லை பெண் இல்லை, பொதுவானதுன்னு அர்த்தம். அதான் குண்டலினி அப்படின்னா குண்டம்னா நெருப்பு, அலினா ஆண் பெண் தான். நெருப்புனா உசுறுன்னு வச்சுக்கோங்க. உசுறு இதுக்கு உசுருக்கு ஆணுன்னு இல்லை பெண்ணுன்னு இல்லை, 2 பொதுவானதான். இந்த 2 தாமரை ஒன்று சேர்ந்து வெளியேறது தான் முக்தி மோட்சத்துக்கு போகிறது அந்த 1. அதனால 51 அச்சரம். அந்த அச்சரம் 51. அடுத்தது உணர்கருவி 5. உணர்கருவி 5. உணர்கருவி 5 நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, உணர்கருவி 5 உணர்கருவி. இது ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்ச ஞான இந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பஞ்ச ஞான. ஞானம்னா அறிவு. பஞ்ச ஞான இந்திரியங்கள் அப்படி சொல்லுவாங்க. பஞ்ச ஞான இந்திரியம்னா அதில் 5 உணர்கருவின்னு போட்டுருக்க புரிஞ்சுக்கிற மாதிரி. 5 உணர்கருவின்னு என்ன? 1 தொடு உணர்வு, புரியுதுங்களா. 2 சுவை உணர்வு, 3 வாசனை உணர்வு, 4 பார்க்கிற உணர்வு, 5 கேட்கிற உணர்வு. இதுதான் உணர்கருவிகள் 5. ஏன்னா தத்துவத்தை நீங்கள் வந்து அந்த வார்த்தை சந்தேகம் வரக்கூடாது, தெரிஞ்சுக்கிட்டு போயிடணும். அதுக்காக தான் இத்தனை நான் கொடுத்துருக்குற அவ்வளோ தேவையில்லை. தெரிஞ்சுக்கிட்டு போயிடணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சந்தேகம் வரக்கூடாது. அடுத்து தொழில் கருவி 5. இந்த 5 உணர்கருவி இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 96 தத்துவம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இதெல்லாம் வருது. அப்போ உணர்கருவி 5 இருக்குது, தொழில் கருவி 5 இருக்குது. தொழில் செய்யணுமல்ல, தொழில் செய்கிற கருவி 5 எது உங்கள் உடம்புல? 1 கை, இன்னொன்று கால், 1 வாய், 1 குதம், 1 குறி. மலம் கழிக்கிறது 1, ஜலம் கழிக்கிறது 1, உணவு சாப்பிட்றது 1, கை 1, கால் 1, 5. இது வந்து பஞ்ச கர்மாந்திரியன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். கர்மானா செயல் அர்த்தம், பஞ்சன்னா 5. பஞ்ச கர்மாந்திரியங்கள். அதை நம்ம வந்து தொழில் கருவிகள் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ பஞ்ச ஞானேந்திரியங்கிறது 5 உணர்கருவிகள், பஞ்ச கர்மேந்திரியங்கிறது 5 தொழில் கருவிகள். இது போட்டிருக்கோம். இதுதான் அது. அடுத்தது அவஸ்தை 5. அவஸ்தைங்கிறது இதுல 5ல் 3 வந்து பொதுவான மனிதர்களுக்கு இருக்கும். கடைசியா வர 2 வந்து உங்க மாதிரி தியானத்துக்கு வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும். அவஸ்தை 5ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 வந்து விழிப்பு நிலை. ஜாக்கிரதையா இருப்பா, ஆராய்ச்சி வந்துட போறாங்க பார்த்துக்கிட்டு சொல்றாங்க. 1 நீங்க எந்நேரம் விழிப்பு நிலையே இருக்காங்க. வண்டி ஓட்டினாலும் விழிப்பு நிலை இருக்கிறீங்க, வேலை செஞ்சாலும் விழிப்பு. அப்ப முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, விழிப்பா பார்த்துட்டு இருக்கிறீங்க. போன 1 விழிப்பு நிலை, 2வது உறக்க நிலை, 3வது உறக்கத்திலேயே கனவு காண்கிற நிலை. அப்ப மனிதன் சாதாரண மனிதனுங்கிறது விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை. இந்த 3 அனைத்து மாடலுக்கும் பொதுவானது. துரியம் துரியாதீனம். அது ஆன்மீக சிந்தனைக்கு வர்றவங்களுக்கு தான் புரியும். துரியங்கிறது இதை நினைச்சு தவம் பண்றவங்களுக்கு. அறிவு அறிஞ்சிக்கிறது. இந்த 3 பேர் அறிவாளிங்க, இந்த 2 பேர் அறிவு அறிஞ்சவனுங்க, அறிவு அறிந்தோர்கள் அவர்கள். அது மெய்யறிவு, இது பொதுவான அறிவு. அது மெய்யறிவு வந்தவங்களுக்கு தான் அது தெரியும். 2 அது துரியம், அது துரியாதீனம். இது துரியம், இதுல இருந்து தெரிஞ்சு நம்ம அந்த சுத்த வழிக்கு போறது. இது அதீதமான துரியாதீனம். அவ்வளவுதான். தவங்கிறது 2 தான். சித்தர்கள் கொடுத்தது லட்சக்கணக்கான பாட்டு. இந்த 2க்கு மேல தவம் இல்லை. ஆக்கினை துரியத்துக்கு மேல தவம் கிடையாது. துரியாதீதங்கிறது நீங்க விரிஞ்சு போறதுதான். துரியாதீதம் தவத்தில் இடமில்லை. எந்த சித்தர் நூலும் துரியாதீதத்துக்கு கொடுக்கல. அதை நாமளே செட் பண்ணிக்கிறது தான். துரியாதீதமான ஒரு தவம் இல்லை. தவங்கிறது
உருவ மையம் உச்சி மையம், அவ்வளோதான். மொத்தம் வந்து நம்மளுடைய உடம்புல 4 குழி இருக்குது, 2 பொட்டு இருக்குது. இதுதான் முக்கியம். உடம்புல 4 குழி இருக்குது, 2 பொட்டு இருக்குது. இந்த 4 குழி தான் உங்களுக்கு உயரை வந்து வழி நடத்துறது. 4 குழி என்ன? ஒன்று உச்சி குழி, இன்னொன்று நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த 4 குழி தான் இந்த உயிர் ஓடிட்டு இருக்கு, நரம்பு ஓடிட்டு. அதனால தான் சில பேர் இந்த தொப்புள் குழியிருந்து மூச்சு சொல்லுவாங்க, சில பேர் நெஞ்சிலிருந்து சொல்லுவாங்க, சில பேர் இதுக்குள்ளே ஏற்றியாக சொல்லுவாங்க, சில பேர் இதுக்குள்ளேயே சொல்லுவாங்க. எல்லாமே இது வச்சு சொல்லி தருவாங்க பாடமே. அதனால 4 குழி பொட்டு, 2 ஒன்று இந்த நெத்தி போட்டு, இன்னொன்று உச்சி போட்டு. கல்யாணம் ஆணையம் வைக்கிறாங்கல்ல, நெத்தி வடுகள்மாங்க, இதுதான் மனம் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்குள்ள நான் சிவனோட சேர்த்துட்டு இருக்கிறது கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வைக்கக்கூடாது. எல்லாம் வைக்கிறது இது, இந்த பொட்டு எல்லாம் வைக்கிறது விழிப்பு நிலை, விழிப்பு நிலை எல்லாம் வைக்கிறது. இது அறிவு அறிஞ்ச நிலைக்கு வருது. கணவன் சிவனோட சேர்ந்துட்டு சக்தி சிறந்துக்கு அடையாம இந்த வைக்கிறது, இது வைக்கிறது. இதுதான் 4 குழி 2 பொட்டு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவஸ்தை எங்கிறது ஒன்று விழிப்பு நிலையே நம்ம இருக்கிறோம், இன்னொன்று உறங்கும் போது நமக்கு என்னென்னு தெரியாது, இன்னொன்று உறக்கத்திலேயே கனவு காண்பான். இந்த 3 எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானது. துரியாதீதங்கிறது அது அறிவனுடைய நிலை. ஏன்னா இந்த ஆன்மீக வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியாத போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது கொடுத்துருக்கிற பெரிய தத்துவம் சொல்லுறாரு. இதுதான் அவஸ்தை 5. ஆமாம், அந்த கரணம் 4. கரணம் அவளுக்கு 4. அந்த கரணம்னா சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இதுதான் அந்த கரணங்கிறது. சித்தங்கிறது ஆன்மா, புத்திங்கிறது உயிர். உயிர் வேற, ஆன்மா வேற. ஆன்மா சொன்ன பாருங்க, சிவம் வரமாட்டார், அங்கதான் இருப்பாரு. அப்ப சித்தங்கிறது ஆன்மா, புத்திங்கிறது உயிர், அகங்காரங்கிறது பேசுறது, மனசுங்கிறது வெளிப்படுத்துறது. மனசு மேல குறையில, மனசு மேல தப்பே. மனசு தங்கமான மனசுங்கிறோம்ல, சொல்றோம்ல. அகங்காரம் யாராவது தங்கமான அகங்காரம்னு சொல்றோமா? தங்கமான மனசு பாங்க, மனசு மேல தப்பு இல்லை. பூ போட்டுருக்குது, இது பூவு. பூவா இருக்கிற வரைக்கும் கம்மனு பூவாவே இருக்குது. அது விரிஞ்சதுன்னு என்ன ஆகுது? விரிஞ்சதுன்னா வெளிப்படுத்துது இல்லை, ஸ்ப்ரே ஆகுது இல்லை. விரிஞ்சிருச்சுனாவே அந்த வாசம் வந்துருமல்ல. அப்ப வெளிப்படுத்துறதுக்கு பேர் மனசு. உள்ள துடிக்குது பேர் அகங்காரம். பொறுக்க முடியாத கம்மன் இருக்கிறான், துடியா துடிக்கிறான்ப்பா அப்படிங்கிறாமல்ல, தள்ளுது உள்ள துடிக்குது, அதுதான் அகங்காரம். புத்தி சொல்லும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு, அவன் கேட்க மாட்டான். புத்தி சொல்லும் அது சரியில்லைன்னு சொல்லி, ஆனால் அகங்காரம் கேட்காது. அதனாலதான் சித்தங்கிறது ஆன்மா, புத்திங்கிறது உயிர்ப்பு, அகங்காரங்கிறது பேச்சு பேசுறது, மனசுங்கிறது வெளிப்படுத்துறது. சித்தம், புத்தி, அகங்காரம், மனம். இதுதான் அந்த கர்ணம். அந்த கர்ணம் 4ன்னு சொல்றது. அதுதான் அந்த கர்ணம். சக்தி 3 சக்தி இருக்கு. 3 சக்தியை பல விதமா சொல்லலாம். நீங்க என்னன்னா இந்த உதாரணம், திருக்குறளுக்கு உதாரணம் சொல்ற மாதிரி அவங்க இங்க அறிவு தக்கவாறு, அவங்களுடைய செயல்நிலைக்கு தக்கவாறு இது நம்ம சொல்லலாம். இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஆன்மீகத்தில் ப்ரூவ் பண்ண முடியாது. ப்ரூவ் பண்றது போல சயின்ஸ், அது அறிவியல். இது ஆன்மீகம், இது உளவியல். இது உளவியல், ஆன்மீகம். உங்களுடைய அறிவுக்கு தக்கவாறு ஒரு வார்த்தை கிடைக்குது. ஆனா குரல் மாறாது, குரல்ல மாறாது, மாற்ற வராது. ஆனால் விளக்கம் மாறும். உங்களுடைய அறிவுக்கு தக்கவாறு சொல்லுவீங்க. அதனால அதுக்கு தக்கவாறு அதனுடைய கிடைக்கும். ஆனால் இதுதான் கிடைக்கான்னு இன்னொருத்தர் சொன்னா கூட உங்களுக்கு ஒத்து வரலாம். ஆனால் நான் சொல்றது 2 விதமா சொல்லுவேன், நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கங்க. அப்ப உங்களுக்கு சக்தி 3 சக்தி என்னன்னா, ஒண்ணு இங்க உச்சியில் இருக்குது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது அண்ணாமலை. இடுப்புல ஒரு சக்தி இருக்குது, இது உண்ணாமலை. நடுவான் இருக்குது, இது மகாவிஷ்ணு இருக்கிறாரு, மகாரம். இது ஆ, இது ஊ, இது உம். ஆ, ஓ, ஓம். இதுதான் ஓம்காரம், இதுதான் உயிர். இந்த 3 தான் உயிர். இந்த அண்ணாமலை கிட்ட உண்ணாமலை கொண்டு சேர்த்துணும். அண்ணாமலை கிட்ட இருந்து பனிலிங்கத்து வழியா 12வது வயசுல பிரிஞ்சு வந்துட்டான், முதுந்தண்டு வழியா பிரிஞ்சு வந்துட்டான். இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப இந்த அண்ணாமலை கொண்டு உண்ணாமலை கிட்ட சேர்ந்தா முக்தி, மோட்சம். அப்ப இது யார் செய்வா? மூச்சு தான் செய்வா. மூச்சுனாலதான் பயிற்சி பண்றோம். இது யார் செய்வா? ஊர் சுத்தி வர்றது யார் சுத்தி வரா? கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி வரான். விண்ணுல சொல்லிக்கிட்டே இருக்கிறான், விண்ணின் நாயகன் விநாயகன். அவன் விண்ணிலே இருக்கிறான், கீழே வரல. விண்ணின் நாயகன், அங்க போனா விண்ணன், போனா விண்ணின் நாயகன். உலகம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இடத்துல நிசப்தான் போனா விண்ணின் நாயகன் அங்கதான். இங்க வந்தா மண்ணுல பஞ்சபூதமா, மண்ணிலையும் மண்ணாட்ட கிடக்கிறது விநாயகன் தான். சிவனேன்னு இருக்குது. இங்கேயும் மண்ணில் கிடக்கிறான், மண்ணாட்ட கிடக்கிறான். அங்க விண்ணில் கிடக்கிறான், சிவனேன்னு விண்ணிலேயே சொல்லிட்டு இருக்கிறான் விநாயகன். அங்கிருந்து யார் கோச்சிட்டு வரா? கைலாயத்திலிருந்து கீழே இறங்கி வர்றது யார்? பழத்தை ஞான பழம் வேணும்னு வயசிட்டு இருக்கிறவங்கள தான் ஞான பழம். ஞானம் தான் அறிவு. காத்து தானே வருது, காத்து தானே சொல்லிட்டு வருது, அதுதான் ஞானம். காத்து தான் ஞான பழம், வேற ஒன்றும் இல்லை. மூச்சே முருகன், முருகனே மூச்சுன்னு சொல்றோம்ல, மூச்சு தான் முருகன். முருகன் இல்லைன்னா உலகம் உற்பத்தி ஆகிறதே முருகனால தான். உலகம் முழுவதும் முருகன் தான். இங்க ஒரு முருகன், ஆந்திராவுக்கு ஒரு முருகன், அமெரிக்காவுக்கு ஒரு முருகன்டா. இதை வேற தமிழ் கடவுளுக்குறாங்க, ஒண்ணுமே புரியல. எப்படி செட் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணு ஆசையா இருக்குது கேட்டா, எப்படி செட் பண்ணிக்கிறாங்க. இது தமிழ் காத்து இங்கிலீஷ் காத்து இருக்குதாச்சு, அங்கேயும் செட் பண்ணிக்கிறாங்க. தெரிஞ்சாதான தத்துவத்துக்குள்ள போறது இல்லை.
அப்போ கைலாயத்திலிருந்து எவன் கீழே இறங்கி வரான்? முருகன் தான் வர்றான். அப்போ காற்று தான் முருகன், அதுதான் முருகன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சக்தி இணைக்குது. அப்போ மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணி பண்ணும்போது இந்த அண்ணாமலை கொண்டு அண்ணாமலை கிட்ட மேலே இருக்கிறாரு அண்ணாமலை, உண்ணாமலை, மகாவிஷ்ணு இல்லாத கிடைக்க முடியாது, தாண்டி தான் போயிடும். அப்போ இந்த அண்ணாமலைக்கு சேர்க்கறது தான் இதுதான் முக்தி மோட்சத்துக்கு உண்டான அடையாளம் இல்லை. அப்போ அதுதான் 3 சக்திங்கிறது. இன்னொன்று அதுக்கே விளக்கம் எப்படி சொல்லலாம்னா 3 சக்தி நம்ம இயக்குது. பெண் சக்தி சொன்னால் இது ஆண் மூலியமாக சொல்லிட்டு தத்துவத்தை. பெண்ணு சொல்லிக்கிட்டா ஒன்று காமாட்சி, காமத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவா, இடுப்புக்கு கீழே இருக்கிறவா, இடுப்புக்கு கீழே இருக்கிறவா காமத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறவா காமாட்சி. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி. இந்த கண்ணு தான் மீன். மீன் இருக்குல்ல, மீன் மொட்டை விட்டுச்சுன்னா தினசு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கால்படி தினசு. அந்த மொட்டை விட்டோடனே இப்போ மற்றதெல்லாம் அடக்காகுது, அது எங்கே போய் அடக்காகும்? அந்த மொட்டையை விட்டுட்டு ஆற்றுல அந்த மொட்டை விட்டோடனே இப்படி பின்னாடி தள்ளிட்டு கண்ணு திரும்பி பார்க்கும். அந்த கடுவாட்டுக்கு வெடிச்சு குஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆற்றல் எங்கேருந்து போகுது? கண்ணில் இருந்து. குரு உபதேசம் கொடுக்கும்போது கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க, தெரியாத பார்த்து தான் இருக்கிறீங்க. அதுதான் குரு உபதேசம் கொடுக்கறதுல ஒரு தீட்சை. தொட்டு கொடுக்கறது ஒரு தீட்சை, அது பரிச தீட்சை. இதுக்கு பேர் நயன தீட்சை. அப்போ இங்கே இடுப்பில் இருக்கிறவ காமாட்சி, இங்கே கண்ணில் இருந்து ஆட்சி பண்ணுறவ அவன் இருக்கலாடா இல்லையா? டாக்டர் வந்து என்ன சொல்றாரு? போயிட்டாரு. என்ன சொன்ன? உயிர் எங்கே உட்காந்துருக்கு சொன்னேன். தென்னாடுடைய சிவனே போட்டு, தென்னாடுடைய நிறைய விஷயம் இருக்குது, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். கிழக்கு நோக்கி நிற்கிறீங்க, வலது கண்ணு எந்த பக்கம் இருக்குது? தெற்கு பக்கம் தான் இருக்குது. இடது கண்ணு வடக்கு பக்கம் தான் இருக்குது. இது வடக்கு பக்கம் இருக்குது. கிழக்கு நோக்கி நின்னீங்களா சூரிய நமஸ்காரம் பண்றீங்க. இந்த தெற்கு பக்கம் இது இருக்குது, வடக்கு பக்கம் இது இருக்குது. சிவன் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. தென்னாடுடைய சிவனை பற்றி எந்நாட்டவர்க்கும் அமெரிக்காவுக்கு ஒரு சிவனா. அப்ப சொல்றாங்கல்ல, தென்னாடுடைய சிவனை போட்டின்னு என்ன நினைச்சுக்கிறான்? சிவனா எங்களுக்கு சொல்றான். சிவன்னா தென்னாட்டுக்கா சிவன் சொல்றான், அந்த நாட்டுக்கு இல்லைன்னு. எப்படி அமெரிக்காவுக்கு இல்லையா? அங்க போய் நீ கிழக்கு நோக்கி நின்னாலும் இதுதானா தத்துவம்? பொதுவாக எழுதி வைப்பாங்களோ ஒரு நாட்டுக்கு எழுதி வைப்பாங்க சித்திரைகளை. அப்ப இதுதான் தென்னாடுடைய சிவனையை போட்டுன்னு, இதுதான் தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கு இறைவா போட்டு. எல்லா நாட்டுக்கும் இது பொதுவு தானே, எல்லா நாட்டுக்கும் இது பொதுவு தானே, அங்க ஒன்று கிடையாதுல்ல. அதுதான் அது சொல்றது. அப்போ காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி அதை மட்டும் தள்ளி வச்சிருக்கிறான் பார்த்தியா? இங்கிருந்து தத்துவத்தில் தள்ளி வச்சிருக்கான் பாரு அந்த சாமியை. இங்கதான் விசாலாட்சி, இதை பிரபஞ்ச சக்தி, இந்த மகா சக்தி இருக்கிறது எங்க? உச்சியில் இருக்குது. அதனால காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த 3 சக்தி இருக்குது. 3 சக்தி, 3 உபதேசம். உபதேச முறைகளில் 3 இருக்குது. 3 உபதேசம் இருக்குது. பரிசு உபதேசம், நயன உபதேசம், ஞான உபதேசம். பரிசு உபதேசங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தொட்டு கொடுக்கறது. இப்போ தொட்டு கொடுக்கறது, தொட்டு பரிசு போட்டான்னு சொல்றாங்கல்ல, உங்க கைக்கும் கை தொட்டு கொடு. அப்போ நான் உங்களுக்கு தொட்டு தான் கொடுக்க போறேன். உபதேசம் சாயந்தரம் கொடுக்கும்போது தொட்டு கொடுக்குறேன், இது பரிசு உபதேசம். நயன உபதேசங்கிறது பார்த்து கொடுக்குறது. அப்போ தொட்டு கொடுக்கறதுக்கு அடையாளமா கடவுள் வெளியே என்ன காமிச்சிருக்கான்? இந்த பறவைகளாக இருக்குதுல்ல, பறவைகளாக இருக்கிறதெல்லாம் அது முட்டை விட்டுச்சுன்னா அந்த முட்டையை அடக்காப்போம். அது தன்னுடைய சூட்டை கொடுத்து 21 நாள் கழிச்சு பிறக்கும். ஒரு முட்டை விட்டுச்சுன்னா 21வது நாள் தான் அது உயிர் உற்பத்தி ஆகும். அப்போ அடை வச்சா 21 நாள் கழிச்சு தான் 21ங்கிறது ஒரு முக்கியமான சக்தி. அந்த நாள் தேவைப்படுது, ஹீட்டு. அப்போ அந்த 21 நாள் நீங்கள் நினைக்கலாம், எங்க கரண்ட்லாம் வச்சா ஒன்றா விட்டு உடனே எடுத்துடுறாங்களே, அப்போ 21 நாள் சொல்கிறீங்களான்னு கூட நீங்கள் ஒரு எதிர்பார்த்து கேட்கலாம். அந்த கரண்ட்டில் என்ன பண்ணுவான்னா, இந்த 21 நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ சூடோ, 21 நாளைக்கு எவ்வளோ சூடோ அந்த பர்சன்டேஜ் வச்சு உடனே வெடிச்சிருவோம். அதுதான் ரிசீவ் பண்ணிட்டா ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து ஒரு பெண்ணோட போகம் பண்ணிட்டா அன்றைக்கே குழந்தை பிறந்து அன்றைக்கே நடக்க ஆரம்பிச்சது. அது சித்தர் பிண்ட நாத்தங்காதுமாங்க. சித்தர் நாள் விந்து நாள் உற்பத்தி ஆகிற குழந்தை அப்பவே போயிருயா. வேத விசாரெலாம் அப்படி வந்தவர் தானே, மீனவ பொண்ணுக்கு பிறந்து. வேத வியாசர்னு நம்ம சொல்கிறோம். மகாபாரதம் எழுதுன்னு வேத வியாசர். அவர் யாருக்கு பிறந்தவர்? ஒரு செம்படவு பொண்ணுக்கு பிறந்தவர். வேத வியாசருங்கிறவர் தத்துவத்தில் எழுந்தவர். அவர் விநாயகர் சொல்லி எழுதணுங்கிறாரு. அவர் வந்து ஒரு செம்படவு பொண்ணுக்கு பிறந்ததுங்கிறது சொல்லுவாங்க, கதை அது சொல்லுவாங்க. அது வந்து அந்த வேத வியாசர் ஒரு செம்படவு பொண்ணுக்கு பிறந்தது. அந்த செம்படவு பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, இவர் போகம் பண்ணுவோம், அது பிறந்துச்சு. பிறந்துட்டு அவர் என்ன அந்த பொண்ணோட போகம் பண்ணிட்டாரு. அது நிறைய கதை போகும், அது வேண்டாம், சிம்பிளாக மட்டும் சொல்லணும். அந்த மீனவ பொண்ணோட இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அது குழந்தை பிறந்தோடனே எழுந்துட்டு பிடிச்சிக்கிச்சு. இவர் போகிறார், சரி நீ இந்த குழந்தைய வச்சு வாழ்ந்துக்க அப்படிங்கிறார். ஏங்க இப்படி குழந்தைய கொடுத்துட்டு இப்படி விட்டுட்டு போனால் நான் எப்படி பிழைக்கணும்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ அந்த குழந்தை காலை கட்டி பிடிச்சிக்கிச்சு. அவருக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நீ வந்து உலகம் போட்டு நல்லா சிறந்து ஞானியை பெறுத, இந்த உலகத்தை வழிநடத்துகிற ஒரு வேதத்தை எழுதுகிற பெரிய வேத வித்தோட அவர் வச்சுட்டு போயிட்டார். அவர் தான் வேத வியாசர்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். அதனால
அது ராத்தங்காதும்பாங்க. அப்படின்னா அந்த 250 நாள் குழந்தை வளரணும் தாய் வயிற்றுல. 280 நாள் வளர்ந்தா தான் 280 நாள் முழுமையடைஞ்சா தான் குழந்தை வெளியே. அந்த சக்தியை அவ்வளவு நாளைக்கு என்ன ஹீட் வேணுமோ அந்த சித்தர்கள் அந்த ஹீட்டை இறங்கிடுவாங்க. அந்த ஹீட் அந்த வித்துல, அதனால அப்பவே விந்து போய் அப்பவே குழந்தையே வெளியே வந்துடணும். அதனால தான் ரிசீவ் பண்ண ராத்தங்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அன்னைக்கே விந்து இறக்கி அன்னைக்கே குழந்தை கிடையாது. அதனால அது கூட போகணும். அதுக்கு தான் இப்போ சைடு சரியாக இந்த முட்டை பார்த்தோமா, இந்த முட்டைங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா 21 நாள் தான் எச்சா வரும். அப்போ இந்த கரண்ட்ல ட்ரேவில் வந்து ஒரு 100 முட்டையை அடிக்கி கரண்ட் விட்றான். அந்த ஹீட் கொடுக்குறான் பார்த்தீங்களா, உடனே குஞ்சு வெடிச்சிடும். அந்த 21 நாளைக்கு உண்டான ஆற்றல் வந்து கரண்ட் அதில் பாயும். அந்த முட்டையில் பாஞ்சு அன்றைக்கே முட்டை வெடிச்சிடும். அப்போ பரிசு தீட்சைங்கிறது முட்டை தொட்டு கொடுக்கறது. இந்த பறவைகள்லாம் விடுறது பரிசு தீட்சை. இந்த நயன தீட்சைங்கிறது அந்த கண்ணில் பார்த்து கொடுக்குறது. அப்போ இந்த முட்டைகள் 3 விதமான தீட்சை சொன்னல உபதேசம். 3வது உபதேசம் என்ன உபதேசம்? ஞானத்தினால கொடுக்குறது உங்களுக்கு. அதை வந்து நம்ம கண்ணில் பார்த்தும் கொடுக்க முடியாது, மனதால் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாருங்கள், சந்திரனை பாருங்கள், சூரியனை பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லைன்னு நம்ம தவத்தில் சொல்லி தர முடியுங்க. அதுதான் ஞான உபதேசம். ஞான உபதேசங்கிறதுக்கு அடையாளமாக என்ன? பரிசு தீட்சைக்கு அடையாளமாக பறவையெல்லாம் பார்க்குறீங்க. நயன தீட்சைக்கு அடையாளமாக மீனை சொல்லிடலாம். அது கண்ணினால் ஆற்றல் கொடுக்குது. இது வந்து தன்னோட இணைஞ்சி இலக்காத்து கொடுக்குது. அப்புறம் உங்களுக்கு ஞான தீட்சை. ஞான தீட்சைங்கிறது எண்ணத்தினால கொடுக்குறது. ஆமை இருக்கல், ஆமை கடல் ஆமையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆமையில் வந்து அடக்காட்டாது. ஆமை வந்து முட்டை விட்டுட்டு 10 முட்டை 20 முட்டை எத்தனை முட்டையை அதை விட்டுட்டு அது முட்டையை கரிக்கிற வரைக்கும் முட்டையெல்லாம் கரிச்சிட்டு மணலில் மூடிடும். மட்டு திட்டு மணலில் வந்து வெளியே மூடிடும். மணல் தகுதி மட்டு தகுதியில் மூடிடும். பெரும்பாலும் கடையில் தான் வாழும். ஏதோ 1-2 தான் கிணத்துல இருக்கும். 95-9% கடலில் தான் வந்து உங்களுக்கு ஆமை வாழும். அப்போ அந்த ஆமை என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, மணல் பகுதியில் தாரையில் வந்து வெளியே முட்டைற காலத்தில், அந்த இனப்பெருக்கப்பட்ட காலத்தில் முட்டையெல்லாம் விட்டுட்டு குழி கழிச்சு அந்த மண்ணை மூடிட்டு கடலுக்கு போயிடும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு கடலில் இருக்கும். குறிப்பிட்ட நாள் கழித்து அது நினைக்கும். குறிப்பிட்ட நாள் கழித்து நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த முட்டை வெடிச்சு தானே இருக்கும். எவ்வளோ ரசி இருக்கு. முட்டையவே தொடாது, முட்டைக்கிட்டே வராது. முட்டையை விட்டு அது மணல் மூடிட்டு போயிடும். அது எத்தனை முட்டை உள்ளே இருக்குதா அத்தனை வெளியே வந்தோடனே டெய்லி அங்கே போய் விட்டுட்டு கண்டினியூ மணல் மூடிட்டு போயிடும். அது குறிப்பிட்ட நாள் கழிச்சு நினைக்கும். குறிப்பிட்ட நாள் கழிச்சு நினைக்கும் போது இந்த முட்டை வெடிச்சா போயிடும். அதுதான் நினைவால கொடுக்குற உபதேசம். ஞான உபதேசம், பரிசு உபதேசம், நயன உபதேசம், ஞான உபதேசம். அப்போ ஒன்று பறவை, ஒன்று மீன், ஒன்று ஆமை. இதெல்லாம் சித்தர்கள் காமிச்சு தான், நம்ம ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனால் அந்த தத்துவத்துக்கு நீங்கள் விளக்கம் புரிஞ்சுக்கணுமில்ல. இந்த உபதேசத்தில் 3 உபதேசம் 3 இதான் 3 உபதேசம். புள்ளி ஞான சூனியம். அவங்க கிடக்கிற ஞான சூனியம். அப்புறம் பில்லி சூனியமா நான் கொடுத்துருக்கிறது புள்ளி ஞான சூனியம். ஊருக்குள்ள சொல்லுவான் பில்லி சூனியம் வச்சுட்டான்னா. பில்லியும் கிடையாது, சூனியமும் கிடையாது. அவங்க கிடக்கிற ஞான சூனியமா. ஏன்னா உதாரணம் சொல்லி சொன்னா தான் புரியும். அதுக்காக ஞான சூனியமா. திருவிளையாடல் படத்துல சிவபெருமான் வந்து தேவராஜ சேவநாத பாகவதர்னு ஒருத்தர் பாட்டு பாட வருவார் வீட்டில், பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டு பாட்டு பாடிட்டு பரிசு கொடுப்பார். பண்ணார், வாங்கிக்க மாட்டார். நான் இந்த பரிசுக்காக பாட்டு வரல, என்னுடைய பாட்டுக்கு ஈக்குவலாக பாடுற அளவுக்கு உங்களுடைய நாட்டில் ஆள் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா என்னுடைய பாடல் பூரா இதனால் வரைக்கும் நான் பாடுறது உங்களுக்கு அடிமைன்னு எழுதி கொடுக்குறேன். இந்த பாண்டிய நாட்டுக்கு என்னுடைய பாட்டுக்கு ஈக்குவலாக பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னா பாண்டிய நாடு எனக்கு அடிமைன்னு எழுதி கொடுமா. பாட்டு பாட போடணும் திரும்ப பார்த்தீங்களா எப்படி கேட்குறேன். அதான் அந்த காலத்தில் புலவரெல்லாம் சண்டை போட்டுப்பாங்க. வெறித்தனம் காசெல்லாம் எனக்கு வேண்டாம், நாட்டை எழுதி கொடுப்பான். ஏன்னா கொஞ்சம் கோயிலில் ஓதுவார் பாடிட்டு இருப்பான். ஓதுவார் பாவம் என்ன பண்ணுவான், அவனுக்கு இந்த தத்துவம்லாம் தெரியுமா? ஓதுவார் சொல்லி அரசன் ஆர்டர் போடுவான். நாளைக்கு சேவநாத பாகவதர் நீ தான் பாடி ஆகணும், நீ தான் பாடி, என்ன முடியும் அது எப்படி தெரியாது. அவன் சபதம் போட்டு போயிட்டான் பாகவதர், நாளைக்கு அவன் கூட வந்து பாடிடுவான். இப்படி இது வரைக்கும் தூக்கம் இல்லாத இருப்பான். அந்த ஓதுவார் படுத்துக்கிட்டே இருப்பான். டிஆர் மகாலிங்கமே நான் நினைக்கிறேன் அந்த படத்தில் தூக்கம் வராது படுத்துக்கிட்டே இருப்பான். சிவபெருமான் மாறு இடத்துல வந்துடுவார். இந்த சேவநாதர் பாக படம் பார்த்துருக்கீங்க தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. அப்புறம் சேவநாதர் பாக பக்கத்தில் ஒரு பக்கத்து ரூமில் வந்து படுத்திருப்பான். சிவபெருமான் மாறு வேஷத்தில் வந்து படுத்திருப்பான். படுத்துக்கிட்டு அவன் பாட்டு பாடிட்டு இருப்பான். பாட்டு பாடிட்டு இருந்து அப்புறம் என்ன போச்சுன்னா வந்து கேட்பான். அது ஒரு பாட்டு கேட்டனேன், இந்த உலகத்தில் எங்கேயுமே கேட்காத ஒரு தேவகானம், யாருப்பா பாடுதுமா? இவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு எனக்கு தூக்க வரலைங்க, நல்லா கத்துனுங்க. என்ன சொல்றாரு? தூக்க வரலைங்க, ஏன்னா தூக்க வரல கத்துனுங்கடியா. ஒரு பாட்டு அசையும் பொருள் நின்றவும் நின்ற பொருள் அசையும் இப்பயே இருக்கிட்ட ஒரு தத்துவமான பாட்டை போய் கத்துனுங்கடியாப்பா அப்படிங்கிறான். இது உனக்கு யார் சொல்லி கொடுத்ததுமா? இந்த கோயிலில் பச்சனை பாட்டு பாடிட்டு இருக்கிறாருல அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிடுவோம். அப்படியே நைட்டோட நைட்டாக போட்டு எழுதி போயிடுவான். அது மட்டும் அப்போ போயிடுவான். என்ன எழுதி கொடுத்துருவான்? ஓலைச்சூடி எழுதிடுவான். இந்த பாண்டிய நாட்டில் ஒரு விறகு வெட்டியின் பாட்டுக்கு இந்த சேவநாதன் அடிமை அப்படின்னு வந்து மகாராஜா வந்து பார்த்தா அது என்னமோ அந்த பாட்டை எழுதி கொடுத்து போயிட்டாருங்க அப்படிங்கிறான். நீ யார் மனு கேட்கும்போது அவன் சிரிச்சுக்கிட்டே போவான். கருவறையில் போய் பொந்துவான்.
சிவாஜி அந்த சிவபெருமான் பூந்து அப்படி கேட்பாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஞானம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா, பில்லி ஞானம் சொன்னீங்கிறதுக்கா இவ்வளோ தூரம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னென்னா, உனக்கு ஞானமெல்லாம் வராது, போடா முடிக்கி விட்டார். போடா ஞான சோனியா, உனக்கு ஞானம் வராது, ஞான சோனியை போடான்ட்டார். யார் சொல்கிறா ஞான சோனின்னு? சிவபெருமான் சொல்கிறார். ஞான சோனியை போடா, ஞான சோனியா, உனக்கெல்லாம் ஞானம் வராதுன்னு முடிக்கிட்டாருன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். அவனே தான் ஞானம், ஞான சூனின்னு சொல்றாரு. அப்ப என்ன நீங்க புரிஞ்சு, ஞானம் எங்க இருக்குது? சூனியத்தில். ஞானம் எங்க இருக்குது? சூனியத்தில். இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை, மொழு இருக்கு. வியாபார ஸ்ட்ரீட் மொழு இருக்கு. இதுல என்ன ஏங்க? அதுல ஒண்ணுமே இல்லை. ஏங்க அதை படிச்சு சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? 2வது வாட்டி கட்டே நீங்க சண்டை போடுவீங்க. ஏங்க எங்க என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு? அதுல ஒண்ணு இல்லைங்கிற நீங்க சொல்லுங்க அப்படின்னா, படிச்சோடனே கிழிக்கணும்னு எழுதியிருந்தா கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். இது படிச்சோடனே கிழிக்கணும்னு கூட எழுதல, அதுவே கூட எழுதல, மொட்டையா இருக்குது. அப்ப என்ன இருக்குதுன்னா, அப்ப மொட்டையா இருந்தா என்ன? ஒண்ணு இல்லைன்னா என்ன? சூனியம். ஒண்ணு இல்லைன்னா சூனியம். அப்ப அங்க இருந்து சூனியம். இப்ப அங்க பேனா வச்சுட்டீங்க, எடுத்துட்டீங்க, பேனா வச்சுட்டீங்க, எடுத்தீங்க, என்ன தெரியும்? புள்ளி தெரியுமல்ல. இப்ப ஆஃப் போடுறீங்க. சாமான் நல்லா இருந்தா சொன்னா புரியும். சாமானுக்கு பேர் அடிக்கிறீங்கல்ல, பேரை அந்த ஆணியில வச்சுட்டு இப்படி இழுத்துக்கிட்டு வரானா ஒன்னா வெட்டுறாங்க, ஒன்னாதானே வெட்டுறான். அப்ப புள்ளி தானே எழுத்து. புள்ளியிலிருந்து எழுத்தாச்சா இல்ல ஒரே லைனா வந்ததா? அப்ப புள்ளி எங்க இருக்குது? புள்ளிதான் ஞானம் எதுல இருக்குது? இப்ப ஞானம்னு எழுதுறோம், அந்த ஞானம் எதுக்குள்ள இருக்குது? புள்ளியில் இருக்குது. புள்ளி எங்க இருக்குது? சூனியத்தில் இருக்குது. புரியுதுங்களா? இப்ப ஞானம்னு எழுதுறோம். அப்ப புள்ளி ஒவ்வொரு புள்ளியா வச்சதானே ஞானம்னு எழுத முடியும். ஞானம் அப்படின்னா அப்ப புள்ளி வைக்கணுமல்ல. அப்ப ஞானம் எதுல இருக்குது? நல்லா புரிஞ்சுக்க. ஞானம் எங்க இருக்குது? புள்ளியில. புள்ளி எங்க இருக்குது? சூனியத்துல. சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூச்சுவமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த விந்தை அது தர்க்கம் வேண்டாம். தர்க்கம் பண்ணுனா அகத்தியர் மாதிரி நீ ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்க முடியாது. சொல்றது விளக்கம் புரிஞ்சுக்கிட்டியா? அதை அனுபவிக்க முடியல வேணா வேதனைப்படு. இது இல்லை அதில் நீ தர்க்கம் பண்ணுனா ஒரு நாள் அழுக்க முடியாது. அதான் புள்ளி ஞான ஞானம் இருக்குது, புள்ளி இருக்குது. புள்ளி சூனியத்தில் இருக்குது. தான் பில்லி சூனியம். அடுத்தது புள்ளி சூனியம் ஞானம். பில்லி சூனியம் ஞானம். இடப்பொருள் யாவன் அதே தான் சுற்றி சுற்றி வரும். இடம்னா என்ன? சுத்தவெளி. பொருள்னா ஓம்காரம். அந்த ஓம்காரத்தினால தான் இந்த உலக உற்பத்தி ஆகுது. பொருள்னா அகாரம் மகாரம் உகாரம். அந்த பொருளுக்கு பேர் என்றும் அழியாத மெய்ப்பொருள். அதுதான். அப்ப இடம் சுத்தவெளி, பொருள் ஓம்காரம், ஏவல்ங்கிறது விளைவு. ஏவல்னா ஏவிட்டாங்கிறாங்கல்ல, விஸ்வாமுத்திரெல்லாம் ஏவிட்டார் உலகத்தை படைச்சா இருக்கும். அப்ப ஏவல்ங்கிற வார்த்தைக்கு பேர் விளைவுன்னு அர்த்தம். இந்த பில்லி சூனி ஏவல்னு சொல்றான் பாரு, அது அறிவறியாதுன்னு சொல்றது. அறிவறிஞ்சவனுக்கு அது இல்லை. ஏவல்னா விளைவு, பொருள்னா சுத்தவெளி சிவனுடைய இடம், சக்தின்னு கூட நீங்க வச்சுக்கலாம் விளைவுனா. அப்ப பொருள் இடம் சுத்தவெளி, பொருள் சக்தி அல்லது ஓம்காரம், விளைவு திருவாகம். இதுதான் இடம் பொருள் ஏவல். இடப்பொருள் ஏவல். சத்து சித்த ஆனந்தம் அதே தான் சுத்தி வரும். எத்தனாயிரம் பாட்டு படிச்சோம் அதே தான் வரும். சத்து என்பது உங்களுக்கு விந்து, சித்து என்பது சக்தி. இந்த விந்து சக்தியோட விளையாடணும். ஆனந்தம் என்பது 2 பேர் விளையாண்டா என்ன வரும்? குழந்தை வரும். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்பது சிவம், சித்து என்பது சக்தி, ஆனந்தம் என்பது குழந்தை. ஆனா பெண்ணா வாரிசு. சச்சிதானந்தம்னு ஒரே வார்த்தையில் பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம். பசு பதி பாசம். பதி பசு. பதினா பேரொழி உச்சந்தர. அதாவது இது பதி. பசுன்னா நான் பெண்கள் பொட்டு வைக்கிற சொன்னோம்ல, மேல நெத்தி வடுகு, மனோன்மணி இருக்கிற இடம், சக்தி இருக்கிற இடம், அதுதான் பசு. நந்தினா ஆண்பால். நந்தினா ஆண்பால் சிவமோயில் இருக்கு. அது ஆண், அது ஆண் மாடு, இது பெண் மாடு. சக்தி இருக்கிறது பசு. அப்ப பசுனா பெண்பால், நந்தினா ஆண்பால். அப்ப பசு பதி. பதி பசு பாசம். பதினா பேரொளி சிவம். இது உச்சியில் இருக்கிறார் சிவம். இங்க நம்ம அளவு கொண்டு வந்து வச்சா வெளியே இருக்கிறது நிறைய சொல்லலாம். நம்ம அளவு புரிஞ்சுக்கிறதுக்காக உச்சியில் இருக்கிறது சிவம். அதுக்கு மேல சக்தி இருக்குது. இது பாசம். இதுதான் பாசம். பாசம்னா பேசுற இடம் இருக்குது. அப்ப பதி பசு நெத்தி வடுகு மேல் பொட்டு, பசு கீழ் வைக்கிற பொட்டு பாசம். பதி பசு பாசம். பதி பசு பாசம். அதான் பதி பசு பாசம் சொல்றது. அப்புறம் 7 வகை பிறப்பு. பிறப்புல 7 வகையான பிறப்பு இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. அதுக்கு மேல பிறப்பு இல்லை. 84 100,000 ஜீவராசிகள் தரித்து வந்தேன்னு சொல்லுவார் பட்டினத்தார்.
84,100,000 ஜனனம் எடுத்து வந்திருக்கேன் அப்படிம்பார். அப்படின்னா 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது இந்த உலகத்துல. மொத்த உயிரினங்கள் இந்த தண்ணியில நீர் இருக்கிற ஒரு செல்லுல உயிரினத்திலிருந்து நம்ம வரைக்கும் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது. அதைத்தான் 84,100,000 ஜனனம் வந்துன்னு பட்டினதார் பாடல பாடுவார். இந்த பாட்டுல வரும் உங்களுக்கு ஆனந்தமாலேயே நம்ம ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல வரும், அதுல வந்து பாடுவார். அப்போ 7 விதமான பிறப்பு அப்படின்னா 1 நீர் வாழ்வின, 2 தாவரன், 3 பரப்பின, 4 நடப்பின, 5 மானிடர். இந்த அதாவது நீர் வாழ்விடம் ஒன்று இருக்குது, அப்புறம் தாவரம் 1 இருக்குது, 2 ஊர்வனம் 1 இருக்குது, 3 பரப்பனம் 1 இருக்குது, 4 நடப்பனம் 1 இருக்குது, 5 மானிடர் 6. 7வது இந்த மாடு ஆடெல்லாம் உணின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூட்டைப்பூச்சி, இந்த பேனு, தலையில் இருக்கிற பேனு, கொசு, மூட்டைப்பூச்சி எல்லாம் வண்டெல்லாம் அந்த பரப்பணத்தில் வந்து பரப்பணத்தில் வந்து இதில் வராது. இது வந்து இதுக்கு வேற வந்து வண்டெல்லாம் ப்ராசஸில் வந்து பரப்பணத்தில் சேர்ந்து வண்டெல்லாம் சிறுவண்டு பெருவண்டு பரப்பம் எப்படி வந்து பள்ளி வந்து முதல்ல வரைக்கும் வருது எவல்யூஷன் ப்ராசஸில். பள்ளி வந்து எலி வந்து பன்னி வரைக்கும் வரும். எலிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னி வரைக்கும் அதனுடைய ப்ராசஸில். சாதாரண பள்ளி இருக்குதுல்ல, பன்னி அந்த பள்ளி வந்து உடக்கம், இடும்பு, அப்புறம் முதலை, இந்த ப்ராசஸில் வர்றது. எலி வந்து இந்த பன்னி ப்ராசஸில் வருது. இந்த பூனை வந்து சிங்கம் குடியினுடைய ப்ராசஸில் வருது. இந்த மாதிரி வருது. அதனால வண்டுங்கிறது வந்து அது வேற, சிறுவண்டு பெருவண்டு சொல்லலாம் இருக்கும், அது வேற. இது வந்து நாய் உனி, மாட்டு உனின்னு சொல்லுவோம். தலையில் இருக்கிற பேனு, மூட்டைப்பூச்சி எல்லாம் வருது. அப்போ 7 விதமான வச்சுக்கோங்க. 1 இந்த மூட்டைப்பூச்சி இருக்கிறது, 2 மானிடர், 3 வந்து நடப்பனை, இந்த ஆடு மாடெல்லாம், 4 வந்து இந்த பரப்பனலாம், பறவைகள்லாம். அப்புறம் வந்து உங்களுக்கு 5வது வந்து தாவரம், அப்புறம் வந்து ஊர்வன, அப்புறம் நீர்வாழ்வின. அப்போ நீர்வாழ்வன 1, தாவரம் 2, பரப்பனை 3, நடப்பனை 4, மானிடம் 5, அப்புறம் ஊர்வன 1, 6, இந்த உனி பேரில் 7. இப்போ 7 விதமான பிறப்பு, 4 விதமான வித்துல இருக்குது. இந்த 7 விதமான பிறப்பும் 4 விதமான வித்து இருக்குது. வித்துனா விதை. அப்போ 1 மண்ணூட்டினா மண்ணு தான் சக்தி கொடுக்குது. இந்த தாவரம் பூரா மண், அது வித மூலியமா வர்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுதல் நான் சொல்றது. வித மூலியமா வர்றது பூரா மண்ணூட்டி, மண்ணு தான் சக்தி கொடுக்குது. அது மண்ணிலிருந்து எடுத்துக்குது. அந்த விதையை போட்டால் சக்தியை வந்து மண்ணிலிருந்து எடுத்து ஒரு மண்ணூட்டி. இது வந்து விதையினால வர்றது ஒரு வித்து. அடுத்தது வந்து பாலூட்டிங்கிறது என்ன? தன்னுடைய மார்பிலிருந்து பாலை குடிக்கிறது. கற்பம் தரிச்சு வர்றது, அது விந்து மூலியமா வர்றது. ஆடு, மாடு, குதிரை, மனசன், இதெல்லாம் வந்து பாலூட்டி. இது 2வது வித்து. புரியுதுங்களா? நீங்க பால் குடிக்கிற ஜீவன் எல்லாம் நினைச்சுக்கலாம். எது பால்லாம் குடிக்குதோ அது கற்பம் தரிச்சு தான் விந்து உள்ள போய் கற்பம் தரிச்சு வெளியே வர்றது பாலூட்டினா. அது இதெல்லாம் பாலூட்டி. இது 2வது வித்து. அப்போ 3வது வித்து வந்து வாயூட்டினா முட்டை மூலியமா வர்றது. அந்த பறவை, கோழி, புறா இதெல்லாம் வந்து தன்னுடைய தீனி வந்து காக்கா பறவைலாம் குஞ்சுக்கு வாயிலிருந்து தான் கொத்தி கொடுக்குது, தள்ளுது, பொறிக்கிட்டு வந்து வாயில கொடுக்குது. இது வந்து முட்டை மூலியமா வர்றது ஒரு இனம். அது ஒரு வித்து, 3வது வித்து. 4வது வித்து அழுக்கு மூலியமா வர்றது. தலையில நீர் போத்து வர்றது, மூட்டைப்பூச்சி, வேணு, கட்டல துணி அழுக்கு சேர்ந்தா வர்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இது வந்து அழுக்குனால உண்டாகிறது. நீர் போத்து வர்றது தான் அந்த பேனு, கொசுவு, இதெல்லாம் நீர்னால, கெட்ட நீர்னால வர்றதுன்னு வைங்களேன். அழுக்குனால வர்றது இந்த 4வது வித்து மொத்தம். அதனால வந்து 1 வித்து மூலியமா வர்றது பாலூட்டி, அப்புறம் வித மூலியமா வர்றது மண்ணூட்டி, முட்டை மூலியமா வர்றது வாயூட்டி, அப்புறம் வந்து இந்த நீர் வந்து வர்றது அழுக்கு நீர்னால வர்றதுலாம் இந்த உனியடிலாம் வருது. அது 4வது வித்து. அப்போ 7 பிறப்பு, 4 சத்து, 3 வந்து முக்கிய சக்தின்னு இருக்கும். 3 முக்கிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான 5 பூதங்கள் இருக்குது. 5 பூதங்கள்ல 2 வந்து இயக்கத்துக்கு தெரியாது. இயங்குது நமக்கு தெரியாது, சாதாரண மனிதனுக்கு தெரியாது. இந்த பூமி சூழல்றது உங்களுக்கு தெரியாது. விண்ணு ஆகாசம் மேலே தோடுறது தெரியாது. அப்போ இந்த ஆகாசம் வந்து தலை உச்சியா இருக்குது. இந்த பூமி வந்து உடல் இருக்குது. இந்த பூமிக்கு ஆகாசத்துக்கு இடையில 3 ஓட்டம் இருக்குது. ரத்தம், வெப்பம், காற்று 3 இருக்குது. அப்போ உள்ள வாதம், பித்த, சுலோகம்னு சொல்லுவாங்க. 3 ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ உடம்பு பஞ்சபூதத்துல ஒன்று உடம்பா இருக்குது. ஆகாசம் தலையா இருக்குது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் ஓட்டமா இருக்குது. அது உள்ள, அது வாதம், பித்த, சுலோகம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த 3 ஓட்டம், அதான் 5 பூதத்துல 3 பூதம் முக்கியம். இந்த 3ல 1 முக்கியம். இப்போ இங்க இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி, இங்க இருக்கிற தண்ணி அந்த பக்கம் கொண்டு போறதுன்னா எது தள்ளிட்டு போகும்? காத்து தள்ளிட்டு போகுது. காத்து தள்ளினா தண்ணி தள்ளிட்டு போக முடியாது. காத்து தான் தண்ணி, மோட்டர் ஓடுது, காத்தால வெளியே தண்ணி தள்ளுது, போர் ஓடுது. அப்போ காத்து தள்ளிட்டு போகுது. இங்க இருக்கு நெருப்பு, இந்த நெருப்பு பக்கத்து ஊர்ல போடுறதுன்னா காத்து வேகம் அடிச்சா போய் பிடிச்சிக்குதா?
அப்ப இந்த 3 5ல 3 முக்கியம், 3ல 1 முக்கியம். எது முக்கியம்? காத்து தான் முக்கியம். அவன் தான் முருகன், அவன் தான் சொல்லிட்டு வரான். அதான் முக்கிய சக்தி 3. இந்த 3 முக்கிய சக்தி இல்லை. அப்ப ஒண்ணு இந்த முக்கிய சக்தி 3 எதுல இருக்குன்னா இந்த மண்ணும் மலையும். இந்த மண்ணுக்கு தலை, பூமிக்கு தலை தெரிஞ்சுக்குங்க. பூமிக்கு தலை இல்லாத, அதனாலதான் மலையில வந்து கல்குறாய் இருக்க பெரும் பாவம். மலை உடைச்சிடக்கூடாது. சமதளமா இருக்குதுல்ல பூமி, 6 கிணறு வெட்டுறோம்ல, கிணறு குளம் வெட்டுற மாதிரி சமதளத்தில் இருக்கிற நோன்னா சில கல்கு வாரி வரும். அந்த மாதிரி இடத்துல தான் நியாயமா வெட்டணும். பெருசா மழை உடஞ்சு மண்ணுக்கு மேல இருக்கு பாருங்க, அந்த மலையை விடைக்கூடாது. அதனால கை வைக்கக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் தெய்வத்தை கொண்டு வச்சு பழக்கினாங்க. அதுக்குள்ளேலாம் உசுர் இருக்குதுடா, தேரை இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த மலை எவ்வளவு தூரம் மேலே உயர்த்துருக்குது, அப்பதான் பூமிக்கு வந்து பாதுகாப்பு. மலையினுடைய தான் பூமிக்கு பாதுகாப்பு. பூமி ஸ்ட்ரக்சரா இருக்கு, வெடிப்பு வராது இருக்கும், பூமி விரியாது. இப்போ ஒரு லூஸா இருந்தா ஒரு ஆப்பு வைக்கிறீங்கல்ல, ஒரு இடத்துல பலவை செய்றீங்க, லூஸா இருந்தா ஒரு ஆப்பு வைக்கிறீங்கல்ல செதுக்கி, அந்த மண்ணு டிப்பா இருக்கிறதுக்காக அந்த பாறை இறக்கி இருக்கிறாங்க கடவுள. அதனால பூமி அவ்வளவு டைட்டா இருக்குது. அந்த மலையெல்லாம் இல்லைன்னா பூமி வெடிச்சு போயிடும். இந்த மலை தான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்குது. அதனால மலையை கை வச்சிடக்கூடாது, தெய்வத்தை வச்சு பழகினாங்க. கல் கோயிலாம் இந்த சமதளத்துல இருந்து நோண்டினாவே கீழே கல் வரும், அந்த கல் வரும். பயமா இருக்கிறது வெட்டக்கூடாது. அதனால இந்த பூமிக்கு தலை மலை, பூமிக்கு தலை எது? மலை. இந்த உடலுக்கு மலை எது? தலை. உடலுக்கு மலை எது? தலை. பூமிக்கு தலை எது? மலை. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மண்ணும் மலைக்கு உயிராகவும் உணர்வாகவும் இருக்குது நெருப்பு, வெப்பம். தொட்ட சுடுதல்ல காடு வச்சா. இந்த மண்ணுக்கும் மலைக்கு உயிராகவும் உணர்வாகவும் இருக்குது வெப்பம். இந்த தாவரத்துக்கெல்லாம் உணர்வாகவும் உயிராகவும் இருக்கிறது நீர். தாவரத்துக்கெல்லாம், இந்த உயிரின தோற்றங்களுக்கெல்லாம் உணர்வாகவும் உயிராகவும் இருக்குது காத்து. இப்போ முக்கிய 3 சக்திகள். மலைக்கு மண்ணுக்கும் வெப்பம், தாவரத்துக்கு நீர், இந்த உயிரின தோற்றத்துக்கெல்லாம் எல்லாம் ஓரையிலிருந்து எல்லாம் உயிரின தோற்றத்துக்கெல்லாம் காத்து. இதுதான் 3 முக்கிய சக்தி. 7 வகை பிறப்பு, 4 வகை வித்து, 3 வகை முக்கிய சக்தி. இதுதான் இருக்குது. அதான் வாழ்க வளமுடன். இப்போ வந்து என்னாச்சு, என்ன டைம் என்னாச்சு? 11:20. 11 டீ குடிச்சிட்டு வச்சுக்கலாமா? ரெடியா இருக்குது.